ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் மார்னிங். புரியல. அப்ப நாங்க வந்து இந்த செமினார் எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு யூனிட்ல பார்ட் 1 கேள்வி. பார்ட் 1 கேள்வினா எம்சிக்யூ மட்டும் இல்ல. ஆ அதுல வந்து என்னது ஃபில் இன் த பிளாங்க். அடுத்தது வந்து 41 40 தொடக்கம் 50 வரையான கேள்விகள். அதாங்க நான் சொல்றது. அப்ப அப்படியான கேள்விகள் எல்லாம் பார்ட் 1க்குள்ள வரப்போகுது. பார்ட் 2க்குள்ள வந்து வர கேள்வி எல்லாம் இப்ப பார்ட் 1ல 10 கேள்வி, பார்ட் 2ல 10 கேள்வி படி டோட்டலா ஒரு யூனிட்ல 20 கொஸ்டின் பார்க்க போறோம். எல்லாம் சேர்த்து. சரியா? அதுல மேலதிகமான கேள்விகளும் நான் சொல்லுவேன். மேலதிகமான நோட்ஸ்களும் நான் சொல்லுவேன். அப்ப அதுக்கேத்த மாதிரி தான் கிளாஸ் செமினார் வந்து போகும். உங்களோட டவுட்கள் இருந்தா கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். அது மேலதிகமான ஒரு டோட்டலான ஒரு குயிக் ரிவிஷன் ஊடாக வந்து நாங்க இந்த செமினாரை வந்து ஒவ்வொரு யூனிட்டின் படி நாங்க என்ன செஞ்சிடும் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரி, அப்ப நாங்க இப்போ விளங்கினா இப்ப அது இப்ப இதுக்கு இந்த செமினார் முடிஞ்சு எப்ப அடுத்த செமினார் நடக்கும்னு தெரியாது. இப்ப சம்டைம் வந்து பின்னரம் நடக்கலாம், அந்திக்கு நடக்கலாம், அல்லது நைட்டுக்கு நடக்கலாம். விளங்கினா சொல்றது. நீங்க எல்லா டைமும் வந்து குரூப்ல, அதாவது பேமெண்ட் பண்ணின குரூப்ல ஆக்டிவ் ஆயிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி செஞ்சு தருவேன். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நாங்க வந்து இப்ப இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது யூனிட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். வணிக அறிமுகம், வணிக சூழல் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. வேலைங்க நான் சொல்றது யூனிட் 1ல. அப்ப யூனிட் 1 பொறுத்த வரையில யாரும் சரி சொல்ல இயலுமா? இந்த தேர்ச்சி மட்டங்கள் ரீதியா வந்து படிச்சவங்க சொல்ல இயலுமா? எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்குது யூனிட் 1 பொறுத்த வரையில? சொல்லுங்க பாப்போம். யூனிட் 1 பொறுத்த வரையில எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்குது? யார் சரி? யூனிட் 1ல எத்தனை தேர்ச்சி மட்டம் இருக்குது? குயிக்கா? ரைட். அன்மியூட் பண்ணி பேசலாம். சரி. அப்ப 9 தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது. சரியா? 9 தேர்ச்சி மட்டங்கள்ட அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களோட இந்த பாடப்பரப்பு வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. இல்லைங்களா? விரிவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, வணிக எண்ணக்கரு முதலாவது தேர்ச்சி மட்டம். 2வது வணிக பரம்பலும் அதன் போக்கும். 3வது வணிகத்தின் வகைகள். 4வது வணிகத்தின் உள்ளீடு, வெளியீட்டு செயன்முறை. அதே மாரி 5வது விடயம் என்னன்னு சொன்னா, வணிகமும் வணிகத்துல அக்கறை செலுத்தும் பிரிவினர்களும். 6வது விடயம் என்னன்னா, வணிகத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும் வணிக சூழலை வகைப்படுத்தி காட்டுதல். விளங்கினா? அதே மாரி வணிகத்தின் அகசூழல பார்க்க போறோம் 7வதாக. 8வதாக வேலை சூழல். 9வதாக பேரின சூழல் தாக்கம். இப்படியாகத்தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, உங்கள்ட்ட யூனிட் 1 வந்து 9 பிரிவுகளாக பிரிச்சு, தேர்ச்சி மட்டங்களாக பிரிச்சு அது விரிவாக்கப்பட்டிருக்குது. விளங்கினா? அந்த ஒவ்வொரு விடயத்துக்குள்ளயும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்னா கிளியரா, தெளிவா பிரிச்சு, பிரிச்சு அழகா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். இப்ப நாங்க கேள்விகளின் ஊடாக தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த செமினார வந்து செய்ய போறோம் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப முதலாவதாக உங்களுக்கு வந்து கேட்கப்பட்டிருக்குது கேள்வி என்னன்னு சொன்னால், வணிகம் ஒன்று நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கும் நோக்கங்கள் 4. நான் சொல்றது வணிகம் ஒன்று நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கிற நோக்கங்கள் 4 என கேட்டீர்கள். நான் சொல்றது. அப்ப பாருங்க. முதலாவது விடயம் என்ன? ஒரு வணிகம் ஒன்று ஒரு ஒரு உற்பத்தி செயற்பாட்டிலயோ, அல்லது விற்பனை செயற்பாட்டிலயோ, அல்லது வந்து என்னது அதன்ட உற்பத்தி தொழிற்பாட்டிலயோ, அல்லது விற்பனை தொழிற்பாட்டிலயோ, அது அந்த ஒரு வணிகத்த நடாத்தி செல்லணும் அப்படின்னு சொன்னால், அது என்னத்த எதிர்பார்க்குது? அது என்னத்த எதிர்பார்த்து அத அந்த 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 வணிக செயற்பாட்ட வந்து ஈடுபடுத்திட்டு போகுது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதுல முதலாவது விடயம் தான் என்ன? சந்தையில நிலைத்து இருக்கிறது. என்ன சொல்றது? சந்தையில நிலைத்து இருக்கிறது. அப்ப சந்தையில நிலைத்திருக்கிறதுக்காக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, வணிகம் ஒன்று வந்து வணிகத்த நடாத்தி செல்வதன் மூலம் வந்து அது வந்து எதிர்பார்க்கிற ஒரு நோக்கமாக கருதப்படுது. விளங்கினா? சந்தையில நிலைத்திருக்கிறது, லாபத்த வந்து உச்சப்படுத்தணும், அதே மாரி விற்பனைய வந்து உச்சப்படுத்தணும். விற்பனைய உச்சப்படுத்துறதின் மூலமா என்ன செய்யலும்? லாபத்த உச்சப்படுத்திக் கொள்ள இயலும்.
அதே மாதிரி சந்தை பங்கு அதிகரித்துக் கொள்ளலும். சரியா? இப்படியாக நல்லா தெளிவாக விளங்கணும். வணிகம் ஒன்று நிறைவேற்றிக் கொள்றதுக்கு எதிர்பார்க்கப்படும் நோக்கங்கள் வந்து காணப்படுது. இது இல்லாம வேற நோக்கங்கள் சொல்ல இயலுமா? வணிகத்தின நோக்கம் வணிகம் வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கிற நோக்கங்கள் வேற யாரும் சரி சொல்ல இயலுமா? குயிக்கா 4 நோக்கங்கள் இதுல போட்டிக்கிறேன். சந்தையில நிலைத்திருக்கிறது, இலாபத்தை உச்சப்படுத்துறது, விற்பனையை உச்சப்படுத்துறது, சந்தை பங்கு அதிகரிக்கிறது. வேற உரிமையாளரின் தனிப்பட்ட திருப்தி. வேற வெரி குட். வேற உரிமையாளர்ட தனிப்பட்ட திருப்தி. அதுவும் வந்து ஒரு வணிகம் ஒன்று எதிர்பார்க்குது. வேற எல்லாருக்கும் சொல்ல இயலும். ஆன்சர் தெரிஞ்சாக்கள். வாடிக்கையாளரின் திருப்தி அதிகரிக்க. ரைட். வாடிக்கையாளர்ட திருப்திய அதிகரிக்கிறதுக்காக. வேற நிறுவனத்தின் நன்மதிப்பை உச்சப்படுத்த. நிறுவனத்தின் நன்மதிப்பை வந்து உச்சப்படுத்துறதுக்காக. வேற சரியா? நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒருக்கா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. சந்தையில நிலைத்திருக்கிறதுக்காக, லாபத்தை உச்சப்படுத்துறதுக்காக, விற்பனையை உச்சப்படுத்துறதுக்காக, சந்தை பங்கு அதிகரிக்கிறதுக்காக, பங்குகளோட சந்தை பெருமானத்தை உச்சப்படுத்துறது, வணிகர்களோட அல்லது உரிமையாளர்களோட தனிப்பட்ட திருப்தி, சமூகத்தினதும் மக்களினதும் நலன், இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் வணிகம் ஒன்று நிறைவேற்றிக் கொள்றதுக்கு எதிர்பார்க்கிற நோக்கங்களாக கருதப்படுது. விளங்கி நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது வந்து 1.1 வார விடயம். 1.1 வார விடயம். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப அந்த 1.1 வந்து இன்னொரு கேள்வி ஒன்று உங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். என்னண்டா, கேள்விக்கு ஆன்சர் பண்ணி பழகணும். அப்பதான் நீங்க வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இதுல போட்டிக்கிற கேள்வியை தான் கேட்பேன் இல்ல. நிறைய கேள்விகளும் வந்து நான் உங்கள்ட்ட கேட்பேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ற டைம்ல நீங்களே உங்களுக்குள்ள ரெடி ஆகி கொள்ளுவீங்க. விளங்கி நான் சொல்றது அதுதான் மெயின் விஷயம். ரைட். இது ஒரு ரிவிஷன் உண்டு மாதிரி தானே. லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எப்படின்னு சொன்னால் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலும், புதிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலும். விளங்கி நான் சொல்றது அதே மாதிரி வந்து அந்த உங்களுக்கு மறந்த விஷயங்களை மீட்டிக் கொள்ளலும், விளங்காத விஷயங்களை வந்து விளங்கி கொள்ளலும். விளங்கினா அப்ப கடைசி எக்ஸாம் டைம்ல வந்து நீங்க போய்க்கிற டைம்ல ரைட் இதான் 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 சொல்லி போட்டு டக்கு டக்கு டக்குன்னு வரணும். அப்படி வரணும் அப்படின்னு சொன்னா நான் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் சரியான முறையில ஆன்சர் பண்ணணும். அந்த வெக்கம் கூச்ச சுபாவங்கள் எல்லாம் வந்து தாண்டி நீங்க ஆன்சர் பண்ணி பழகணும். அப்ப பழகுற டைம்ல தான் உங்களுக்கு வந்து நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று வந்து மேற்கொள்ளலும் அப்படின்றத நான் உங்களுக்கு இது வந்து இந்த இடத்துல முன் வைக்கிறேன். ஏன்னு சொன்னா இதை அழுத்தி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு ஆள் வந்து பேச 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 தான் அந்த யாஃபோ சக்தியும் அதிகரிச்சு அதிகரிச்சு அதிகரிச்சுட்டு போகும். சரியா? சோ என்ன செய்யுங்கன்னு சொன்னா கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி பழகுங்கோ. சரியா? எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ரைட். அதால சொல்லலாம். ரைட். இப்ப நான் அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். 1.1 ஊடாக வணிகம் ஒன்றோட பண்பு. வணிகம் ஒன்றோட பண்புகள் 4 குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? வணிகம் ஒன்றின் பண்புகள் 4 குறிப்பிடுக. குயிக்கா. விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறல். வெரி குட். வேற விற்பனை அல்லது பரிமாற்றம் தொடர்ச்சியாக இடம்பெறல். வெரி குட். வணிகத்தினால் விருப்பங்கள் தோற்றுவிக்கப்படல். வெரி இடர் குட். ஒன்று காணப்படுதல். நோக்கம் ரைட். ஒன்றை கொண்டிருத்தல். ரைட் 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 வெரி குட். விலை நான் சொல்றது விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறுறது, பொருட்கள் சேவைகள் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது, தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுறது, இலாபத்தினால ஊக்கப்படுத்தப்படுறது, நட்ட இடர் வந்து காணப்படுறது, நட்ட இடர் ஒன்று காணப்பட்டது வணிகம் ஒன்றோட பண்பு. விருப்பங்களை தோற்றுவிக்கிறது, பொருளாதார கருமம் ஒன்றாக காணப்படுறது, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா வணிகம் ஒன்றோட பண்புகள். ரைட். உங்கள்ட்ட கேள்வியில கேட்பேன். நீங்க பெருசா யோசிச்சுட்டு போவீங்க. ஆனா கேள்வி பேப்பரை வந்து சிம்பிளா தானே எடுக்க போறான் ஃபைனல் பேப்பர். சோ சிம்பிளா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல போறேன். தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளணும். உங்களோட பேப்பர்கள்ல நீங்க பாருங்க. மேக்ஸிமம் பண்புகள் அழிக்கலாம் அல்லது என்னது வரையறைகள் அழிக்கலாம், தீமைகள் அழிக்கலாம் அல்லது நன்மைகள் அழிக்கலாம்.
விளங்கினா சொல்றது நலன்கள் அழிக்கலாம், விளங்கினா அப்ப அப்படியான தொழிற்பாடுகள் அழிக்கலாம். இப்படியான விடயங்கள் எல்லாம் மீகுது தானே. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்க போனா எந்த பேப்பர்லயும் இப்படியான கொஸ்டின் கேட்டிருப்பான். அப்ப கேட்கிற டைம்ல உங்களுக்கு பண்புகளோ வரையறைகளோ அல்லது நன்மைகளோ தீமைகளோ விளங்கினா தொழிற்பாடுகளோ எதை கேட்டாலும் 4 அல்லது 2 தான் கேட்பான். இதை ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க பாஸ் பேப்பர் செக் பண்ற டைம்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா? 4 அல்லது 2 தான் கேட்பான். அதுக்கு மேல கேட்க மாட்டான். ஓவா இல்லையா? இதை ஏற்றுக்கொள்றீங்களா? ரைட். விளங்கி நான் சொல்றது. அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் 4 அல்லது 2 மட்டும் படிச்சுட்டு போகணும்னு இல்ல. நீங்க என்ன செய்ய போறீங்க? 4 மட்டும் முக்கியமா பாடமாகி மேலதிகமாவும் அதை பார்த்துக்கோங்க. விளங்கினா சிம்பிளா உங்களுக்கு இதை நோட் பண்ணி வச்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஐடியா பண்ணிக்கொள்ளலாம். ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம் நாங்க எதிர்பார்க்காத விடயம் எம்சிக்யூல கேட்டான் அப்படின்னு சொன்னா விளங்கினா சோ தெளிவா நினைக்கணும். ரைட். 1வது கேள்வி ஓகே. 2வது கேள்வி வாசிப்போம். மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள் தொடர்புல. அப்ப மனிதன் தேவை விருப்பங்கள் தொடர்பாக என்ன செய்யறான்? சரியான கூற்று என்று சொல்லி கேட்டுக்கிறான். அப்ப தேவைகள்னா என்ன? விருப்பங்கள்னா என்ன? அதன் பண்புகள் என்னன்னு சொல்லி போட்டு சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலே இதெல்லாம் படிச்சுப்பீங்க. ரைட். அதன் அடிப்படையில நாங்க கேள்வி ஆன்சரை பார்ப்போம். நபர் ஒருவர் வரையறுக்கப்படாத தேவைகளையும் வரையறுக்கப்பட்ட விருப்பமாம். அப்ப தேவைகள் உங்களுக்கு வரையறுக்கப்பட்டவையா காணப்படுமா? வரையறுக்கப்படாதவையா காணப்படுமா? தேவைகள் வரையறுக்கப்படாதவையா காணுமா? வரையறுக்கப்பட்டவையா காணப்படுமா? வரையறுக்கப்பட்டவை. வரையறுக்கப்பட்டவை. சோ இதுல சொல்லிக்கிறான் சிம்பிளா வரையறுக்கப்படாத தேவைகளாம். சோ இதை நாங்க என்ன செய்ய இயலாது? ஏற்றுக்கொள்ள இயலாது. பிழையான கூற்று. விளங்கினா அதே மாதிரி 2வது சொல்லிக்கிறான் வணிகர் ஒருவர் தேவைகளை உருவாக்க இயலுமா? தேவைகளை உருவாக்க இயலுமா? இல்ல. இல்ல. எதை உருவாக்க இயலும்? விருப்பம். விருப்பங்களை உருவாக்க முடியும். தேவைகளை என்ன செய்ய இயலாது? உருவாக்க இயலாது. சரியோ? அதனால இதுவும் பிழை. அதே மாதிரி 3வது சொல்லுகிறான் தேவைகள் பொதுவானவையாக காணப்பட்ட போதும் விருப்பங்கள் நபருக்கு நபர் வேறுபடக்கூடும். இந்த கூற்று சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி. சரி. சரியான ஆன்சர். விளங்கி நான் சொல்றது. சோ 3வது ஆன்சர் தான் உங்களுக்கு மிக பொருத்தமான ஆன்சராக காணப்படும் போது தேவைகள் பொதுவானவையாக காணப்படும், விருப்பங்கள் நபருக்கு நபர் வேறுபடக்கூடும். அப்ப தேவைகள் விருப்பங்கள் அடிப்படையில உங்களுக்கு விஷயங்களை பார்க்க போனா தேவைன்னா என்ன? மனிதனால கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய உடல் நிலைமைகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மனித தேவைகள். உணவு, உடை, பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், தொடர்பாடல். விருப்பங்கள்னா என்ன? மனித தேவைகளை பூர்த்தி செய்யற அல்லது செய்யப்படுற பல்வேறு முறைகளை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் விருப்பங்களை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உணவுக்காக 100 அதே மாதிரி இடியப்பம், சோறு விளங்கினா இப்படியாக விளங்கினா சொல்றது. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? விருப்பங்களை அப்படின்னு சொல்லுவோம். சரியோ? அப்ப தேவைகள் மனிதனால கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியவை. விருப்பங்கள் என்ன? மனிதன் தேவைகளை பூர்த்தி செய்யற பல்வேறுபட்ட முறைகள். சரியோ? அப்ப தேவைகள் விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தேவைகள் வரையறுக்கப்பட்டவை, சகலருக்கும் பொதுவானதாக காணப்படும், வாழ்வதற்கு கட்டாயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும், வணிகரினால தோற்றுவிக்க முடியாது, விளங்கினா சமூக தாக்கங்களினால மாற்றம் செய்ய முடியாது. நம்ம விருப்பங்களை பார்க்க போனோம். வரையறுக்கப்படாதது, தனிநபர்களுக்கிடையே வேறுபட்டதாக காணப்பட்டது, வாழ்வதற்கு கட்டாயமாக நிறைவு செய்ய தேவையற்றது, வணிகர்களால தோற்றுவிக்க முடியும், சமூக தாக்கங்களினால மாற்றம் செய்ய முடியும். இதெல்லாம் என்ன? விருப்பங்களுக்குரிய பண்பு. இதெல்லாம் என்ன சொல்றது? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான் என்றால் எந்த ஒரு நிறுவனத்துடனும் சம்பந்தப்படாத ஒரு பொதுவான குணாம்சம். விலை என்ன சொல்றது? அதான் கேள்வியில எழுதினான். வளங்களோட பயன்பாடு அப்படின்றது எந்த நிறுவனத்தோடையும் சம்பந்தப்படாததா? ஒரு வளங்களோட பயன்பாடு ஒண்ணு இருந்தா தான் அதை ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஓவா இல்லையா? ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்ல போக்குள்ள வளங்களோட பயன்பாடு ஒண்ணு இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட குணாம்சம். அப்ப என்ன கேள்வி கேட்கிறான்? சம்பந்தப்படாதது.
என்ன சொல்றது, மனித தேவைகளும் விருப்பங்களையும் வந்து பூர்த்தி செய்யறது. ஒரு ஒரு நிறுவனம் அல்லது ஒரு வணிகத்தை எடுத்துக்கொண்டா வணிகத்தின் தொழிற்பாட்டுல என்ன சொல்றது, வணிகத்தின் பண்புகள்ல நாங்க பார்த்தோமா இல்லையா, மனித தேவைகள் விருப்பங்கள் வந்து என்ன செய்யப்படும், பூர்த்தி செய்யப்படும். விற்பனை பரிமாற்றம் வந்து இடம்பெறும். விளங்கினா அதைத்தான் அதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், வணிகம் அப்படின்னு சொல்லுவோம், நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது வந்து ஒரு எல்லா நிறுவனத்துடனும் வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான குணாம்சம். ஆனா என்ன கேட்டுக்கிறான், எந்த ஒரு நிறுவனத்துடனும் சம்பந்தப்படாத ஒரு குணாம்சம். பொருட்கள் சேவைகள்னு விநியோகம் இடம்பெறுது, அதுவும் வந்து எல்லா நிறுவனத்தோடையும் வந்து சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி லாபம் உழைத்தலை வந்து உத்தேசமாக கொள்றது, லாபம் உழைத்தத உத்தேசமாக கொள்றது அப்படின்னு சொன்னா, லாபம் உழைக்காத நிறுவனங்களும் காணப்படுதா இல்லையா, அதை சொல்லுங்க பாப்போம். சமூக நல நோக்கோட இயங்குற லாபத்தை உழைக்காத நிறுவனங்களும் காணப்படுதா இல்லையா, அதை காணப்படுது. ஏற்றுக்கொள்றீங்களா, அதை ஏற்றுக்கொள்றீங்களா? சோ இது வந்து இந்த 4வது ஆன்சர் அப்படின்றது, லாபம் உழைத்தலை உத்தேசமாக கொண்டு இயங்குதல் அப்படின்றது எந்த ஒரு நிறுவனத்துடனும் சம்பந்தப்படாத ஒரு பொதுவான குணாம்சமா இல்லையா? அதுதான் ஆன்சராக வரப்போகுது. வெரி குட். சரியா? அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 4வது ஆன்சர் தான் மிக சரியான, அதாவது எந்த ஒரு நிறுவனத்துடன் சம்பந்தப்படாத ஒரு பொதுவான குணாம்சமாக காணப்பட போகுது. அரசாங்க கொள்கை மற்றும் பிரமாணங்களை வந்து பின்பற்றுதல் அப்படின்றது வந்து அது வந்து சம்பந்தப்பட்டது. சோ எந்த ஒரு நிறுவனத்துடன் சம்பந்தப்படாத ஒரு பொதுவான குணாம்சம் அப்படின்ற பொழுது லாபம் உழைத்தல் உத்தேசமாக கொண்டு வந்து இயங்காது. விளங்கி நான் சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்ப இதுக்கு வந்து 4வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். அப்ப 4வது கேள்வி கேட்கிறான் என்னன்னு சொன்னால், உற்பத்தி பொருள் வகைப்படுத்தல் பாய்ச்சலையும் அதற்கான உதாரணத்தையும் மிக சரியாக எடுத்துக்காட்டும் விளக்கப்படும் யாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறான். உற்பத்தி பொருள். அப்ப உற்பத்தி பொருள் வகைப்படுத்தல் பாய்ச்சலையும் அதற்கான உதாரணத்தையும் மிக சரியாக எடுத்து காட்டுறது. அப்ப உற்பத்தி பொருள் வகைப்படுத்தலுக்குள்ள வந்து நாங்க சேவை பொருள் அப்படின்னு சொல்லி போட்டு 2 உற்பத்தி பொருள் வகைகளே இது. அப்ப சேவைகளை நாங்க எடுத்துக்கொண்டா வந்து அதை தொட்டுணர முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல. இல்ல. அப்ப தொட்டுணரக்கூடியவை பொருட்கள் குறுங்கால வாழ்வுத்தன்மை கொண்டவை. குறுங்கால வாழ்வுத்தன்மை கொண்டவை அப்படின்றது வந்து சரியா? நீண்ட கால வாழ்வுத்தன்மை கொண்டதும் வந்து இருக்குதா இல்லையா? மோட்டார் வாகனங்கள் அப்படின்றது குறுங்கால வாழ்வுத்தன்மையை கொண்டவையா? சொல்லுங்க இல்ல. பாப்போம். இல்ல. சோ அந்த இல்ல. ஆன்சர வந்து நாங்க என்ன செய்ய இயலாது, எடுக்க இயலாது. 2வது சொல்றான், தொட்டுணரக்கூடியவை பொருட்கள் நுகர்வு சேவை போக்குவரத்து அப்படின்னு சொல்றான். அது வந்து பொருட்களுக்குள்ள வருமா? தொட்டுணரக்கூடியவை பொருட்கள் ஓகே, அது ஓகே. ஆனா நுகர்வு சேவை போக்குவரத்து அப்படின்றது வந்து தொட்டுணரக்கூடியவை பொருட்கள், அந்த பொருட்களுக்குள்ள வருமா? சேவை அப்படின்றக்குள்ள. இல்ல. இல்ல, வராது. சோ இந்த ஆன்சரையும் நாங்க என்ன செய்ய இயலாது, எடுக்க இயலாது. அதே மாதிரி 3வது ஆன்சர் தாரான் என்னன்னா, தொட்டுணர முடியாதவை சேவை, நேர் சேவை, வங்கிகள். சரியா பிள்ளையா? தொட்டுணர முடியாத சேவைகளை நேர் சேவை வங்கிகள் அதுக்கான உதாரணம். சரியா பிள்ளையா? சரி. சரி, விளங்கி நான் சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். அப்ப 3வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். தொட்டுணர முடியாதவை சேவை, நேர் சேவை, வங்கிகள். விளங்கினா இதுதான் இந்த உற்பத்தி பொருள் வகைப்படுத்தல் என்ற பாய்ச்சலையும் அதற்கான உதாரணத்தை மிக சரியாக எடுத்துக்காட்ட விளக்கப்படமாக காணும். அதே மாதிரி தொட்டுணர முடியாதவையை வந்து பொருட்களாக சொல்ல இயலாது. தொட்டுணர முடியாதவை வந்து பொருட்களாக சொல்ல இயலாது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? சோ 4வது ஆன்சர் வந்து 3வது. ரைட். 5வது கேள்வி கேட்கிறான், வணிகம் என்பது, வணிகம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. வணிகம் என்பது என்ன அப்படின்ற அந்த 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 ஆன்சரை வந்து நீங்க என்ன செய்யணும், சாய்ஸ் பண்ணணும். வணிகம்ல லாபத்தை நோக்கமாக கொண்ட ஒரு மக்கள் குழுமம் அப்படின்றது வந்து வணிகமா? வணிகம்னு சொல்லலுமா? குயிக் ஆன்சர் இல்ல பண்ணணும். சார். இல்ல, விலை என்ன சொல்றது, அது பிழையான ஆன்சர்.
ரைட். லாபத்தை நோக்கமாக கொண்ட ஒரு மக்கள் குழுமம் அப்படின்றது வணிகம் அல்ல. விளங்கினா? அதே மாதிரி சேவையிலே அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் அதுவும் வணிகம் அல்ல. அதே மாதிரி பொருட்களை விற்பனை செய்வதற்கான தனிப்பட்டவர்களோட ஒழுங்குபடுத்தப்பட்ட முயற்சி அப்படின்றது வணிகம் அல்ல. விளங்கினா சொல்றது? பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான தனிப்பட்டவர்களோட ஒழுங்குபடுத்தப்பட்ட முயற்சி இல்லை. சரியோ? வணிகம் என்பது தனிப்பட்டவர்களது தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யற எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். விலையினா சொல்றது அப்ப வணிகம்டா சோட்டா நீங்க விளங்கி கொள்ளணும். வணிகம்டா ஆரம்பத்துல என்ன விஷயம்னு சொல்லி போட்டு படிச்சுப்பீங்க. என்ன லாபம் பெறும் நோக்குல வந்து நடாத்தப்பட்ட மனித தேவைகள் விருப்பங்களை வந்து அல்லது லாபமற்ற அதாவது என்னது சமூக நல நோக்கோட அல்லது லாபம் பெறும் நோக்கில் நடாத்தப்பட்ட மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது விநியோகித்தல் சந்தைப்படுத்தல் என்பவற்றுடன் இணைந்த அனைத்து நடவடிக்கைகளும் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அது விரிவான வெட்டி விளக்கணும். அதை நாங்க சோட்டா பார்க்க போனோம். என்ன தனிப்பட்டவர்களோட தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யற எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி என்ன சொல்றது? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது வந்து பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். அப்ப ஐந்தாவதுக்கு வந்து ஐந்தாவது ஆன்சர். அதே மாதிரி ஆறாவது கேள்வி கேட்கிறான் என்னண்டா மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யற 4 வழிகளை குறிப்பிடுக. சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யற 4 வழிகள். இது வந்து அந்த 40 தொடக்கம் 50 வரையான கேள்விகளுக்குள்ள வரும். எழுதுறதுக்கு வர கேள்விக்கு தானே அது. குயிக்கா. பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதன் மூலம் வணிகங்கள் வந்து விருப்பங்களை பூர்த்தி செய்து. வேற மூலப்பொருட்களை முடிவுப் பொருட்களாக மாற்றுவதன் மூலம் விருப்பங்களை வேற பூர்த்தி செய்து. வேற பொருட்கள் சேவைகள் பரிமாற்றத்தின் மூலம். வெரி குட். வேற பொருட்கள் சேவைகளை களஞ்சியப்படுத்தல் மூலம். ரைட் ரைட் ரைட். விளங்கி நான் சொல்றது அப்ப வணிகங்கள் மனித விருப்பங்களை எப்படி பூர்த்தி செய்து அப்படின்னு சொன்னால் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றத்தின் மூலம் பொருட்கள் சேவைகளை களஞ்சியப்படுத்துறதின் மூலம் பொருட்கள் சேவைகள் போக்குவரத்து செய்வதன் மூலம் அல்லது விநியோகம் செய்வதன் மூலம் விலை என்ன சொல்றது இப்படியாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வணிகங்கள் வந்து மனிதன் விருப்பங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பூர்த்தி செய்யலும். விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். விளங்கினா பொருட்கள் சேவைகளை உற்பத்தி மூலம் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றம் மூலம் பொருட்கள் சேவைகளை களஞ்சியப்படுத்தல் மூலம் பொருட்கள் சேவைகளை போக்குவரத்து செய்வதன் மூலம் 40 தொடக்கம் 50 வரையான கொஸ்டின் கேள்விகளுக்கு வந்து இப்படியான எழுதுறதுக்கு வந்து 4 தான் கேட்க போறான். 4 அல்லது 2 கேட்பான். மேக்சிமம் 4 தான் கேட்கறது. ரைட். அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நிகழணும். அந்த படங்கள் போட்டு வந்து சம்டைம் கேட்பான். அடுத்தது வந்து அந்த ISO இலச்சினைகள் அந்த மாதிரி கேள்விகளும் அது அநேகமாக வந்து கேட்கப்படுது. சரியா? 2023ஆம் ஆண்டு பேப்பர்லயும் அந்த கேள்வி வந்து வந்துச்சு. ரைட். இலச்சினைகள் அந்த தர குறியீடுகள் அதையும் நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பார்த்து வச்சு கொள்ளணும். சரியோ? ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் MCQ கேள்வி உண்டோ சந்தை இடம் மற்றும் சந்தை வெளியுடன் தொடர்புடைய சில குணாம்சங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. இல்லைங்க நான் சொல்றது அதுல வந்து என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா 5 குணாம்சங்களை தந்துட்டு மேலே தரப்பட்டவற்றுள் சந்தை இடம் மற்றும் சந்தை வெளி என்பவற்றுக்கு இடையிலான ஒற்றுமையை மாத்திரம் உள்ளடக்கிய விடை தொகுதியை தெரிவு செய்க. இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட வினாவப்படுது. சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அது 2க்கும் இடையிலான ஒற்றுமையை வெளிப்படுத்துறது அதை மாத்திரம் உள்ளடக்கிய விடை தொகுதி எதுன்னு சொல்லி போட்டு கேட்டீங்கன்னா சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ரைட். முதலாவது தந்திக்கிறான் இலத்திரனியல் ஊடாக வணிகம் நடைபெறும். அப்ப இலத்திரனியல் ஊடாக வணிகம் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் ரைட் அது வந்து சந்தை இடமா அல்லது சந்தை வெளியா? சொல்லுங்க பாப்போம். சந்தை வெளி. சந்தை வெளி. ஆனா சந்தை இடம்ன்றத சொல்லுமா? சந்தை இடம்னு சொல்லிடுமா? இல்ல.
விலங்கின சொல்றது சந்தை வெளி. அதே மாதிரி பில சொல்லிக்கிறான் என்னன்னு சொன்னா பரிமாற்றம் நடைபெறுறது. அப்ப பரிமாற்றம் நடைபெறுறது அப்படின்னு சொல்றது வந்து சந்தை வெளிக்கும் வந்து பொருந்தும், சந்தை இடத்துக்கும் பொருந்தும். விலங்கின சொல்றது அப்ப ரெண்டு, அதாவது என்னது, சந்தை இடம் மற்றும் சந்தை வெளி என்பது ஒற்றுமையை வந்து மாத்திரம். பீன்றது வந்து என்ன செய்ய போகுது, ஆன்சராக வரப்போகுது. விலங்கின சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும், சந்தை பரிமாற்றம் நடைபெறுறது சந்தை இடத்திலேயும் நடைபெறும், சந்தை வெளியிலையும் வந்து நடைபெறும். விலங்கினா அதுட ஒற்றுமையை வந்து குறிக்குது. சரியா? பரிமாற்றம் நடைபெறுறது, பரிமாற்றம் ஒன்று நடைபெறணும். இல்லைங்களா? சந்தை இடம் ஆகிக்கலாம், சந்தை வெளி ஆகிக்கலாம். ரைட். அதே மாதிரி சி மனித தேவைகள் விருப்பங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படுறது. விளங்கினா மனித தேவை விருப்பங்கள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டது. அப்ப மனித தேவை விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டது அப்படின்றது ரெண்டுக்கும் பொருந்துமா இல்லையா? இரண்டுக்கும் பொருந்துமா இல்லையா? பொருந்த போகுது. விலங்கின சொல்றது மனித விருப்பங்கள் தேவைகள் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டது. அப்ப சியும் வரப்போகுது, பிசி. அதே மாதிரி பௌதீக ரீதியான இடம் காணப்படும். இது வந்து சந்தை வெளியுடன் தொடர்புடைய இடத்துடன் தொடர்புடையதா? இடம். சந்தை இடம். விலங்கின சொல்றது அப்ப இதுவும் வந்து அது ஒற்றுமையே இல்ல, அது ஒரு வேற்றுமையை வந்து காட்டுறது, ரெண்டுக்கும் இடையிலான வேற்றுமையை காட்டுறது. அதே மாதிரி இரண்டு தரப்பினர்கள் அல்லது அதற்கு மேல் வந்து காணப்படுறது. இது வந்து ரெண்டுக்குமே என்னது பொதுவான அல்லது ஒற்றுமையை குறிக்கிற ஒரு குணாம்சமாக காணப்படுறது. விலங்கின சொல்றது. சோ ஈயும் வந்து என்ன செய்ய போகுது, வரப்போகுது. சோ அப்ப ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? பிசிஇ எத்தனாவது ஆன்சர்? 5வது. 5வது ஆன்சர். விலங்கின சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். அப்ப சந்தை இடம் மற்றும் சந்தை வெளிக்கிடை என்பவற்றுக்கு இடையிலான ஒற்றுமையை மாத்திரம் உள்ளடக்கிய விடை தொகுதி என்ன? சந்தை பரிமாற்றம் நடைபெறுறது, மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யப்பட்டது, இரண்டு பௌதீக இடம், அதே மாதிரி இல்லத்தினர் ஊடாக வணிகம் நடைபெற்றது அப்படின்றது அதுக்கு இடையிலான இந்த வேற்றுமையை வந்து காட்டுது. விலங்கின அது வந்து ஒவ்வொரு அந்த சந்தை இடத்துக்கும் சந்தை வெளிக்கும் இடையிலான தனிப்பட்ட ரீதியான கருத்து அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளைக்கணும். அப்ப ஒற்றுமை அப்படின்னு சொன்னா வந்து என்னது, அது ரெண்டுக்கும் பொதுவானதாக காணப்படும். சரியோ? அப்ப எத்தனாவது ஆன்சர்னு சொன்னா 5வது ஆன்சர். அப்ப 8வது கேள்வி கேட்கிறான் என்னன்றா, பின்வருவன மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள் தொடர்பிலான சில குணாம்சங்கள் ஆகும். சரியா? இப்ப என்ன கேட்டுக்கிறான்டா கேள்வி, 5 6 குணாம்சங்களை தந்துட்டு மனித விருப்பங்களுக்கான குணாம்சங்களை மட்டும் கொண்டுள்ள தொகுதியை தெரிவு செய்க. என்ன செஞ்சுக்கிறான், மனித விருப்பங்களுக்கான குணாம்சங்களை வந்து கேட்டுக்கிறான். அப்ப மனித விருப்பங்களுக்கான குணாம்சங்களை மட்டும் கொண்டதுன்னு சொன்னா வரையறுக்கப்படாதவை. அப்ப வரையறுக்கப்படாதவை அப்படின்றது மனித விருப்பங்களா தேவைகளா? விருப்பம். மனித விருப்பம். அதே மாதிரி உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவை. மனித விருப்பங்களா தேவைகளா? விருப்பம். விருப்பம். பல வகைப்பட்டவை. மனித விருப்பங்களா தேவைகளா? விருப்பங்கள். விருப்பம். விருப்பம். அதே மாதிரி அத்தியாவசியமானவை. மனித விருப்பங்களா தேவைகளா? தேவை. 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 அது வராது. அதே மாதிரி வரையறுக்கப்பட்டவை. தேவை. தேவை. தேவைகள். பொதுவானவை. விருப்பம். தேவைகள். விலங்கி நான் சொல்றது. சோ எத்தனாவது ஆன்சர்? ஏயும் பியும் சியும் தான் என்ன, மனித விருப்பங்களுக்கான குணாம்சங்களை மட்டும் கொண்டுள்ள தொகுதி. விலங்கி நான் சொல்றது. அப்ப எத்தனாவது ஆன்சர்? ஏபிசி. 2வது ஆன்சர். விலங்கி நான் சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்வி வந்து அந்த இடைவெளி, விலங்கினா fill in the blank இப்படியான கொஸ்டின். சரியோ? அதாவது 31 தொடக்கம் 40 வரையான கொஸ்டின். 31 தொடக்கம் 40 வரையான கொஸ்டின்ல வந்து இப்படியான கேள்விகள் வந்து வினாவப்பட போகுது அப்படின்றது வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? இந்த 3 மெத்தடுடைய கொஸ்டினும் தான் உங்களுக்கு பார்ட் 1ல கேட்க போகுது. சரிங்களா? அதாவது 4 என்னது பண்புகள்னால கேட்டு, அதாவது எழுதுறதுக்கு வாரது fill in the blank, அது வந்து எம்சிக்யூ. இந்த 3 அடிப்படையில தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் உங்கள்ட்ட கேள்விகள் வினாவப்படுது. ஆனா எம்சிக்யூ தான் அதிகமாக உங்கள்ட்ட, அதாவது 30 எம்சிக்யூ வந்து உங்கள்ட்ட கேட்கப்பட போகுது. இல்லைங்களா? அப்ப 30 எம்சிக்யூ ஒரு ஒரு என்னது ஒரு ஆன்சரை சாய்ஸ் பண்றதின் மூலமா அப்ப எம்சிக்யூக்கு தான் நீங்க அதிகமா வந்து டைம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணி கொள்ளணும். சரியோ? அப்ப 9வது கேள்வி என்றால் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி வந்து எதன் அடிப்படையில், இப்ப நீங்க கேள்வியை வாசிங்க, நீங்க தானே இப்படியான அந்த fill in the blank கேள்வியை வாசிக்கிற டைம்ல இதுல வந்து கேள்வியானது கீறு, அந்த சின்ன பிள்ளைகள்ல வந்து சொல்லி தருவாங்க தானே, கீறு கீருண்டி, அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த ஒரு 5ஆம் ஆண்டுல 4ஆம் ஆண்டுல
3ஆம் ஆண்டுல படிக்கிற டைம்ல நீங்க பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியானது கீறு அடிப்படையில் உருவானது. அப்ப உண்மையை சொல்ல போனா நான் அந்த டைம்ல யோசிச்சேன் கீர்ன்னு சொன்னாதான் ஆன்சர்னு சொல்லி போட்டு அந்த கேள்விக்கு அந்த அந்த இடத்துல வந்து கீறுன்னு சொல்லி போட்டு போட்ட சரித்திரம் எல்லாம் அந்த அதாவது அனுபவம் எல்லாம் மீக்குது. சோ அப்படி அனுபவப்பட்டவங்க யாரும் சரி இருக்கிறீங்களா? அதாவது கீர்ன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு படிச்சு தந்திக்கிறாங்களா அப்படி? நீங்க 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கிற டைம்ல வெரி குட் வெரி குட். சரியா? ரைட் 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 ரைட். சரி. அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியானது நாங்க அப்படி வாசிக்காம எதன் அடிப்படையில நாங்க ஒரு கேள்விக்குறி உண்டு அதாவது வினா கேள்வி அந்த வேர்ட் ஒன்றை போட்டு நீங்க என்ன செய்யணும் வாசிக்கணும். அப்படி அப்படி வாசிச்சா வந்து உங்களுக்கு கேள்வி ஆன்சர் எடுக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். இதுல போட போறீங்க எதன் அடிப்படையில உருவானது, அது எதன் ஊடாக பயனுறுதி மிக்க கேள்வியாக மாற்றம் அடையும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்றை உருவாக்கி கொள்ளணும் இந்த இடத்துல. அப்ப பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி வந்து எதன் அடிப்படையில உருவாகுது? விருப்பங்கள். விருப்பத்தின் அடிப்படையில வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உருவாகுது. அது வந்து எதனூடாக ஒரு பயனுறுதி மிக்க கேள்வியாக மாற்றமடையும். கொள்வனவு சக்தி. எப்படி விளங்கல? எதனூடாக? கொள்வனவு ஆற்றலினூடாக. கொள்வனவு ஆற்றல் அல்லது கொள்வனவு சக்தியினூடாக என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா ஒரு பயனுறுதி மிக்க கேள்வியாக மாற்றமடைய போகுது. விளங்கினா? அப்போ ஒரு பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி வந்து அவனுக்கு ஒரு அந்த பொருட்கள் சேவைகள் மூலமா வந்து அந்த பொருட்கள் சேவைகள் மீது வந்து அவனுக்கு ஒரு ஆசை உண்டிக்கணும், விருப்பம் உண்டிக்கணும். விளங்கினா? அந்த தேவைகள் மூலமா விருப்பம் அந்த விருப்பங்கள் உருவாகுது. அப்ப விருப்பத்து அந்த விருப்பம் மீந்துச்சுன்னு சொன்னா அப்ப உதாரணமா ஒரு சப்பலையோ அல்லது வந்து ஒரு வாஷிங் மிஷினையோ அல்லது வந்து ஒரு பிரிண்டர் மிஷினையோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரையோ அல்லது ஒரு போனையோ அவன் பாக்குற டைம்ல அவனுக்கு ஒரு விருப்பம் உண்டிக்கணும் அதுல அதை எடுக்கிறதுக்காக. அப்படியான அந்த விருப்பங்கள் இருக்கிற டைம்ல தான் அந்த பொருட்கள் சேவைக்கான கேள்வியை அவன் எழுப்புவான். அப்ப கேள்வியை எழுப்பினா வந்து மட்டும் போதுமா? அந்த கேள்வியை எழுப்புற டைம்ல அவன்கிட்ட வந்து அந்த பொருளை கொள்வனவு செய்யறதுக்கான சல்லி ஈக்கணும், கொள்வனவு சக்தி ஈக்கணும், கொள்வனவு ஆற்றல் ஈக்கணும். அப்படி ஈக்கிற டைம்ல தான் அந்த பொருட்களை அவன் உண்மையாக கொள்வனவு செய்து கொள்ள இயலும். அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் பயனுறுதி மிக்க கேள்வியாக மாற்றம் அடையுது அப்படின்னு. விளங்கி நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சோ பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி வந்து விருப்பத்தின் அடிப்படையில் உருவாகுது. அது வந்து கொள்வனவு சக்தியினூடாக ஒரு பயனுறுதி மிக்க கேள்வியாக மாற்றம் அடையுது. ரைட் ரைட். அடுத்தது 10வது கேள்வி என்னன்னு சொன்னால் வேலை பிரிப்பின் தொழிற்பிரிப்பு அப்படின்னு சொல்றது. விளங்கினா? வேலை பிரிப்பு அப்படின்னா தொழிற்பிரிப்பு. விளங்கினா? தொழிற்பிரிப்பின் பெறுபேறு தனிப்பட்டவர்களோட எதனையும் மேலதிக உற்பத்தி பொருட்கள பரிமாற்றம் எதனையும் உருவாக்குகிறது. சொல்லுங்க பாப்போம். சிறப்பு தேர்ச்சி. ரைட். விளங்கி நான் சொல்றது வேலை தொழிற்பிரிப்புண்ட அல்லது வேலை பிரிப்பின் பெறுவேறு தனிப்பட்டவர்களோட சிறப்பு தேர்ச்சி தனிநபர் சிறப்பு தேர்ச்சியையும் தனிநபர் சிறப்பு தேர்ச்சியையும் மேலதிக உற்பத்தி பொருட்கள பரிமாற்றம் வந்து எதனை உருவாக்குது? மிகை உற்பத்தி. மிகை உற்பத்தியின் காரணமா எது உருவாகுது? அதான் இதுல சொல்லிட்டானே மேலதிக உற்பத்தின்னு சொன்னா மிகை உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதன் காரணமா அதன் பரிமாற்றம் காரணமா எதனை உருவாக்குது? பண்டமாற்று. இல்ல 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 பலவீனம். விளங்கி நான் சொல்றது பலவீனத்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உருவாக்குது. ஏனது மேலதிக உற்பத்தி பொருட்கள பரிமாற்றத்தின் மூலமா பலவீனத்தை எப்படி உருவாக்குது அப்படின்னு கேட்டீங்கண்டா அப்ப வேலை பிரிப்பின் மூலமா என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா சிறப்பு தேர்ச்சி உருவாகுது. என்ன சொன்னா எனது தொழிற்பிரிப்பின் காரணமாக அவன் ஒரே தொழில அந்த தொழில ஈடுபட்டதின் காரணமா அந்த தொழில் சம்பந்தமான முழுமையான விடயமும் அவனுக்கு கிளியர் ஆயிக்கும். விளங்கினா? அப்ப அவன் அதை திருப்பி 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 செய்யறதின் மூலமா அவன் வந்து அதுல என்ன செஞ்சு அதுல அந்தந்த அந்த அந்த தொழில் சம்பந்தமா என்ன செய்யணும் முழுமையான விடயங்களும் அவனுக்கு தெரிய வந்துடும். இல்லைங்க நான் குயிக்கா செய்ய இயலும். சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சா குயிக்கா. அப்படியான டைம்ல வந்து அவன் மேலதிக உற்பத்தி அதாவது மிகை உற்பத்தி ஒன்று தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா அதுண்ட பொருட்கள் அந்த அந்த மேலதிக உற்பத்தி பொருட்கள் பரிமாற்றம் காரணமா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்துல வந்து மேலதிகமாக மிகை உற்பத்தி ஒன்று காணப்படுதா இல்லையா?
மிகை உற்பத்தி ஒன்று காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா மிகை உற்பத்தி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நிறுவனத்துக்கு பலமா அது பலவீனமா? பலமா பலவீனமா? பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படாம நிறுவனத்துல காணப்படுது இல்லைங்க நான் சொல்றது. அப்படி காணப்பட்டுச்சு பலவீனம். அப்படின்னு சொன்னா அது ஒரு பலமா பலவீனமா? பலவீனம். பலவீனம். விளங்கினா சொல்லுது பலம் பலவீனம் விளங்கினா வாய்ப்பு அச்சுறுத்தல் விளங்கினா இதெல்லாம் சம்பந்தமா வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அது ஒரு பந்தி ஒன்று பெரிய பந்தி ஒன்றை தந்துட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா இதுல பலங்கள் இரண்டையும் பலவீனங்கள் இரண்டையும் இதில் இந்த மேலுள்ள என்னது பந்தியிலிருந்து தெரிவு செய்து எழுதுக விளங்கினா சொல்றது விளக்குக விளங்கினா சொல்றது அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள்ட்ட கேள்விகள் அதிகமாக பாஸ் பேப்பர்ல வினாவப்பட்டிக்குது. ஸோ பலம் பலவீனம் அச்சுறுத்தல் வாய்ப்பு ஸ்வட் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றது விளங்கினா சொல்றது ஸ்வட் பகுப்பாய்வு. ரைட். அதன் அடிப்படையிலுமே உங்கள்ட்ட கேள்வி வந்து வினாவப்பட்டிக்குது. அதையும் தெளிவாக நீங்க என்ன செய்யணும் பார்த்து கொள்ளணும் இந்த யூனிட் 1ல. ரைட். இவ்வளவுதான் இந்த பார்ட் 1க்குள்ள விடயம் 10 கேள்வி. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா பார்ட் 2 கேள்விகள். சரி. முதலாவது கேள்வி என்ன கேட்கப்படுது அப்படின்னு சொன்னா வணிகம் ஒன்றோட அடிப்படை தொழிற்பாடுகள் 4 குறிப்பிடுக. சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சரை நான் காட்டல. முதலாவது ஆன்சர் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். வணிகம் ஒன்றோட அடிப்படை தொழிற்பாடுகள் 4 அல்லது நடவடிக்கைகள் 4. குயிக்கா. வணிகம் ஒன்றோட அடிப்படை தொழிற்பாடுகள். உற்பத்தி. வேற. நிதியிடல். வெரி குட். வேற. சந்தைப்படுத்தல். வெரி குட். ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதெல்லாம் நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் வணிகத்தின் அடிப்படை தொழிற்பாடுகள் 4 என்ன? நிர்வாகம் உற்பத்தி சந்தைப்படுத்தல் நிதி. இதெல்லாம் நான் சொல்றது நீதி இல்ல நிதின்னு போடுங்க. சரியா? நிதி மனித வளக்கருமம் ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் தகவல் முகாமைத்துவம். சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா ஒரு வணிகம் ஒன்றோட அடிப்படை தொழிற்பாடுகள் 4 அல்லது 2 தான் கேள்விகள்ல கேட்பான். நீங்க மேலதிகமாகவும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஆனா மிக முக்கியமாக 4 வந்து நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கணும். வணிகத்தின் அடிப்படை தொழிற்பாடுகள். சரியோ? அப்ப இதை சொல்லுங்க பாப்போம் இன்னொருக்கா. வணிகத்தின் அடிப்படை தொழிற்பாடுகள் ஏழையும் சொல்லுங்க பாப்போம். யாரு சரி ஒரு ஆள்? குயிக்கா. உங்களோட ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். விளங்கி என்ன சொல்றது சொல்ல சொல்ல திருப்பி சொல்ல 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 உங்களுக்கு இப்ப நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு ஆன்சர் வந்து மிஸ் ஆகுது. அப்ப சொல்ற டைம்ல அது குயிக்கா உங்களுக்கு டக்குன்னு வரும். அதை நீங்க இப்ப விளங்க மாட்டீங்க. எக்ஸாம் ஹோலுக்குள்ள போயிட்டு ஆன்சர் எழுதுற டைம் விளங்கும் ஏன்னு சொன்னேன் சொல்லி. ஒருக்கா சொல்லுங்க. வணிகத்தின் அடிப்படை தொழிற்பாடுகள் 4. உற்பத்தி மனிதவளம் நிர்வாகம் சந்தைப்படுத்தல் நிதி ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் தகவல் முகாமைத்துவம். வெரி குட். விளங்கினா ஆன்சர் பண்ணி பழகுங்கோ. திருப்பி திருப்பி சொல்றேன் ஆன்சர் பண்ணி பழகுங்கோ. பழகுற டைம்ல நீங்க திருப்பி திருப்பி சொல்ற டைம்ல உங்களுக்கு வந்து இன்னும் 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 வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் ஒன்றை தான் தரப்போவதே தவிர எந்த ஒரு பிரதிகூலமும் நீக்காது. அதை தெளிவா மண்டையில போட்டுக்கோங்க. எந்த நோண்டியும் பார்க்க வேணாம். எந்த சார்ட்டரும் பார்க்க தேவையில்ல. யாரும் முன்னுக்கு ஈக்கையும் இல்ல. எல்லாம் உங்களோட வீட்டுல ஈக்கிறீங்க. உங்களோட ரூமுக்குள்ள ஈக்கிறீங்க. இப்பயும் நீங்க ஆன்சர் பண்ணலன்னு சொன்னால் யார்ட மேல பிழைக்கிறது அப்படின்றத நீங்க தெளிவா நினைக்கணும். படிப்புக்காக விளங்கி நான் சொல்றது எதையும் வந்து செய்யறதுக்கு முன் வாரது அதாவது படிப்புக்காக எதையும் அப்படின்றத தாண்டி தேவையான விஷயத்த வந்து நாங்க அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க வெட்கப்படணும்ன்ற அவசியம் ஒன்று இல்லை. சரியா? சோ நீங்க ஆன்சர் பண்ணலாம். திருப்பி திருப்பி பண்ற டைம்ல உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா யூனிட் 1 தானே இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். யூனிட் 1 ஸ்டார்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? அப்ப நீங்க வந்து என்ன மாதிரி கிளாஸ் போவோம் எப்படி போவோம் அப்படின்றத வந்து விளங்கிக் கொள்ளணும் தானே. அதுக்காகத்தான் நான் குயிக்கா போட்டேன் நான். சரியோ? அப்ப நாங்க வந்து ஒவ்வொரு யூனிட்ல பிடிஎஃப் செஞ்சு நாங்க கிளாஸை முடிச்சுக்கிட்டே பிடிஎஃப் செஞ்சுட்டு வருவோம். எல்லா பிடிஎஃப்பும் செய்ய போக்குள்ள வந்து டைம் உண்டு. பெரிய டைம் ஒன்று எடுக்கும். அதால நான் என்ன செய்யறோம் ஒரு யூனிட் பிடிஎஃப் செஞ்சுட்டு கிளாஸை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த யூனிட் பிடிஎஃப் அப்படி வந்து தான் கிளாஸை முடிக்கலும். சரியா? அந்த அடிப்படையில் தான் கிளாஸ் போவோம். ஸோ நீங்களும் வந்து நான் எவ்வளவுக்கு என்னால் ஏழுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஒன்று மாதிரி கிளியரா எல்லா விஷயத்தையும் சொல்ல பார்க்குறேன். நீங்களும் சப்போர்ட் ஒன்று தந்து உங்களோட
knowledge நீங்களே வளர்த்துக்கொள்ள பாருங்க. அப்ப நான் என்னென்ன ஐடியாவெல்லாம் தந்துட்டேன். இதுக்கு பிறகு வந்து வாழைப்பழத்தை உரிச்சு தரலாம். அதை தீத்திடவும் மேலாது. அதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு வாழைப்பழத்தை பழுக்க வச்சு அதை என்ன செய்யணும், பிச்சு கையில தரலாம். அதை பிச்சு உரிச்சு என்ன செய்யலாது, தீத்தி விட இயலாது. அதை நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 2வது கேள்விக்குள்ள போகும். 2வது கேள்வி கேட்டீங்கன்னு என்னன்னு சொன்னா கைத்தொழில் புரட்சி. அப்ப கைத்தொழில் புரட்சி அப்படின்ற கொள்ளவே நீங்க விளங்கிக் கொள்ளணும். எத்தனாவது தேர்ச்சி மட்டத்துக்குள்ள வரப்போகுது? 1.2ல வணிகத்தின பரம்பலும் அதன் போக்குகளும் அப்படின்றதுக்குள்ள தான் இந்த கேள்வி வந்து எடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் அந்த பாஸ் பேப்பர் அடிப்படையில தான் கேள்விகள் எடுத்துக்கிறேன். ஸோ மேக்சிமம் பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விதான். சில யூனிட்ல வந்து எத்தனாவது வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சில வருஷத்துல வந்து போடல. அது வந்து டைம் இல்லாம பேசுது. சரியா? வணிகங்களோட பரம்பலும் அதன் போக்குகளும் அப்படின்றதுக்குள்ள வந்து நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அதுல சோட்டா சொல்றேன். முதலாவது என்ன, பண்டைய யுகத்துல வந்து சுய தேவை பூர்த்தி முறை ஒன்று காணப்பட்டது. அப்ப சுய தேவை பூர்த்தி முறையில வந்து தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொண்டாங்க. அப்ப தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொண்டால் அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? நேர் உற்பத்தின்னு சொல்லுவோமா, நேரியல் உற்பத்தின்னு சொல்லுவோமா? நேர் உற்பத்தி. நேர் உற்பத்தி நேர் உற்பத்தின்னு சொல்லுவோம். இப்ப நேர் உற்பத்தியின் ஊடாக தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா சிறப்பு தேர்ச்சி ஒன்று உருவாகிச்சு. அப்ப சிறப்பு தேர்ச்சி ஒன்று உருவானதால தனிநபர் சிறப்பு தேர்ச்சியின் காரணமாக எது உருவாகிச்சு? நாங்க இப்ப மேல ஒரு கேள்வியும் பார்த்தோம். மேல ஒரு மிகை கேள்வி. உற்பத்தி. வெரி குட். விலை நான் சொல்றது மிகை உற்பத்தி ஏற்பட்டது. அப்ப மிகை உற்பத்தியின் காரணமாக என்ன செய்யப்பட்டது? பண்டமாற்று முறை வந்து உருவாகிச்சு. அப்ப பண்டமாற்று முறையின் காரணமாக வணிக பரம்பலோட முதலாவது படிமுறை என்று சொல்றது எதை சொல்லுவோம்? எதை சொல்லுவோம்? வணிக பரம்பலோட 4 படிமுறைகள் ஈகுதா இல்லையா? அதை ஏற்றுக்கொள்றீங்களா? வணிக பரம்பலோட 4 படிமுறைகள் ஈகுது. அப்ப 4 படிமுறைகளையும் வந்து ஓடரா சொல்லுங்க பாப்போம். என்னென்ன படிமுறை? பண்டமாற்று, பரிமாற்று முறை, வெரி குட். வேற? கைத்தொழில் புரட்சி, வெரி குட். தகவல் தொழில்நுட்ப புரட்சி. வெரி குட். இல்லைங்க நான் சொல்லுது. இப்ப எக்ஸாம்ல திடீர்னு நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு போயிட்டு ஹோல்ல போய் தீக்கிறீங்க. பேப்பரை பார்ட்மெண்ட் பேப்பரை கொண்டு தாரான். பேப்பரை தந்துட்டு நீங்க இப்போ எம்சிக்யூ கேள்வி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. அந்த ஃபில் இன் தி பிளாங்க் கேள்வி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இல்லைங்க நான் சொல்லுது. அதே மாதிரி வந்து என்ன செய்றீங்க, பார்ட் 2 அந்த 41 தொடக்கம் 50 வரையான கேள்வி செய்யறதுக்கு ரெடியாகி தீக்கிறீங்க. அந்த டைம்ல உங்கள்ட்ட கேள்வி ஒன்று வினாப்படுது. வணிக பரம்பலோட முக்கியமான அதாவது 4 கட்டங்களையும் என்னது அதாவது 4 கட்டங்களையும் குறிப்பிடுக. விளங்கி நான் சொல்றது, வணிக பரம்பலோட 4 படிமுறைகளையும் முறையாக குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வினாப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆன்சர் பண்ண போறீங்க தெரியாட்டி? யாரும் சரி சொல்லுங்க பாப்போம், என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஆன்சர் என்ன? நாங்க சிம்பிளா நினைக்கிற விஷயம் கேள்விகளுக்கு எடுத்துருவோம். தெளிவா விளங்கிக்கொள்வோம். ஆன்சர் என்ன? வணிக பரம்பலோட முக்கியமான படிமுறைகள் 4. பண்டமாற்று, பணப்பாவனை, கைத்தொழில் Right. புரட்சியும் பேரளவு உற்பத்தியும், தகவல் Right. பொருளாதாரம். வெரி குட். விலை நான் சொல்றது அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். மிகை உற்பத்தி காரணமாக பண்டமாற்று முறை உருவாகிச்சு. அப்ப பண்டமாற்று முறை தான் முதலாவது படிமுறை. அப்ப பண்டமாற்று முறையில என்ன செய்யப்பட்டுச்சு? வியாபாரம் தோன்றுச்சு. அப்ப வியாபாரம் தோன்றியதன் காரணமாக சந்தைக்காக உற்பத்தி செய்தது. சந்தைக்காக என்ன செஞ்சாங்க? உற்பத்தி செஞ்சாங்க. அப்ப சந்தைக்காக உற்பத்தி செய்யறத நாங்க என்ன சொல்லுவோம்? நேர் உற்பத்தியா, நேரில் உற்பத்தியா? நேரில் நேரில் உற்பத்தி. விலங்கி நான் சொல்றது நேரில் உற்பத்தி. அதே மாதிரி பண்டமாற்று முறையில காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காக என்ன செய்யுது? பரிமாற்று ஊடகமாக பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்ப பண்டமாற்று முறையினூடாக அப்படி அந்த பிரச்சனைகள் காணப்பட்டதால, அதுல இப்ப குறைபாடுகள் காணப்பட்டதால என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னா என்னது அதை நிவர்த்தி செய்யறதுக்காக பரிமாற்று ஊடகமாக பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. பண்டமாற்று முறையில தொடக்கம் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு ஏற்பட்ட பரம்பல் படிமுறைகள் பின்வருமாறு. என்னது? என்ன பொருட்கள் பயன்பாடுகளை செஞ்சாங்க. புகையிலை சிப்பிகளை வந்து பரிமாற்று ஊடகமாக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி உலோக வகை பயன்பாடு. என்ன உலோக வகை பயன்பாடு? தங்கம், வெள்ளி இப்படியான உலோகங்களை வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி உலோக நாணயங்களை பயன்படுத்தினாங்க. அதாவது அதே மாதிரி 4வது விடயம் என்ன? நாணய தாள்கள பயன்பாடு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி என்னது? வங்கி பயன்பாடு. ரைட். அதே மாதிரி இலத்திரனியல் பயன்பாடு. சரி, இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். சரியோ? அதே சாரி, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா வணிக பரம்பலோட 2வது படிமுறை அப்படின்ற கொள்ள வந்து என்ன சொல்லுவீங்க? 2வது படிமுறை என்ன? பணப்பாவனை.
இல்லைங்க நான் சொல்றது பணப்பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அதே மாதிரி வந்து என்னது ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சி காரணமாக இதுவரையில காணப்பட்ட அந்த குடிசை கைத்தொழில் பாரிய அளவு கைத்தொழில் என்னும் நிலைக்கு மாறியது. விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி அதன் காரணமா கைத்தொழில் புரட்சி ஏற்படுது. அப்ப கைத்தொழில் புரட்சியுடன் வந்து என்ன செய்யப்படுது? வங்கி, போக்குவரத்து, காப்புறுதி, தொடர்பாடல், களஞ்சியப்படுத்தல், அதே மாதிரி அந்த துணை சேவைகள்ல வந்து என்ன செய்யப்படுது? வளர்ச்சி ஏற்படுது. அப்ப கைத்தொழில் புரட்சியானது வணிக பரம்பல்ல எத்தனாவது கட்டம்? எத்தனாவது மூன்றாவது படிமுறை? மூன்றாவது 3வது படிமுறை. விளங்கி நான் சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். வியாபாரம் மற்றும் துணை சேவைகளின் சேர்க்கையை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வர்த்தகம். வர்த்தகம். வெரி குட். எம்சிக்யூக்கு நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வியாபாரமும் துணை சேவைகளின் சேர்க்கை என்ன? வர்த்தகம். அப்ப வர்த்தகத்தை நாங்க 2ஆ பிரிக்க போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி பிரிப்போம்? வியாபாரம், துணைச்சேவை. வியாபாரம், துணை சேவை. வியாபாரத்தை நாங்க 2 வகைகளாக பிரிக்க போறோம். உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரத்தை 2 வகைகளாக பிரிக்க போறோம். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரத்தை 2 வகைகளாக பிரிக்க போறோம். ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம். துணை சேவைகள் என்ன? வங்கி, காப்புறுதி, போக்குவரத்து, தொடர்பாடல், களஞ்சியப்படுத்தல், இதெல்லாம் வந்து என்ன? துணை சேவைகள். சரியா? அப்ப இலத்திரனியல் வர்த்தகம் தோன்றிச்சு. அதுக்கப்புறம் இலத்திரனியல் வணிகம் தோன்றிச்சு. தகவல் யுகம் வந்து என்ன செய்யப்படுது? அதுக்கு ஒரு வணிக பரம்பலோட 4வது கட்டமாக குறிப்பிடப்படுது. ரைட். இதெல்லாம் வந்து ஓடரா தெளிவாக அந்த வணிக பரம்பலோட போக்கும் அதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளைக்கணும். ரைட். இப்ப என்ன கேள்விக்குள்ள வருவோம். கைத்தொழில் புரட்சியின் விளைவாக வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் துறையில ஏற்பட்ட மாற்றங்கள் 4 வீதம் குறிப்பிடுக. என்ன சொல்றது? கைத்தொழில் புரட்சியின் விளைவாக வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட என்னது மாற்றங்கள். அப்ப கைத்தொழில் புரட்சியின் காரணமாக உற்பத்தி நடவடிக்கையில ஏற்பட்ட மாற்றங்கள். அதெல்லாம் நான் சொல்றது. உற்பத்தி நடவடிக்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு முதலாவது பார்க்க போறோம். என்னது? உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு மனித சக்திகளுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி குடிசை கைத்தொழில்கள் தொழிற்சாலை கைத்தொழில்களாக மாற்றம் அடைந்தது. அதே மாதிரி தன்னியக்க இயந்திரங்கள் ஏடிஎம் மிஷின்கள் வந்து என்ன செய்யப்படுது? அறிமுகப்படுத்தப்பட்டது. பேரளவு உற்பத்தி, தொழிற்பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி என்பவற்றில் பாரிய அளவு வந்து என்ன செய்யப்படுது? வளர்ச்சி அடைஞ்சது. இதெல்லாம் வந்து என்னது? கைத்தொழில் புரட்சி காரணமாக உற்பத்தி நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? பார்ட் 1லயோ பார்ட் 2லயோ வந்து இப்படியான கேள்விகள் வினாவப்படலாம். ஆனா இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு FWC பேப்பர்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. இப்ப இதை வந்து தனியா ஒரு கேள்வியாக, அதாவது என்னது? கைத்தொழில் புரட்சி காரணமா உற்பத்தி நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு மனித சக்திகளுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தப்பட்டது. குடிசை கைத்தொழில்கள் தொழிற்சாலைகள் கைத்தொழில்களாக மாற்றம் அடைந்தது. தன்னியக்க இயந்திரங்களை அறிமுகப்படுத்தப்பட்டது. பேரளவு உற்பத்தி, தொழிற்பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி என்பவற்றோட பாரியளவு என்ன செய்யப்பட்டது? வளர்ச்சி ஏற்பட்டது. விளங்கி நான் சொல்றது. இப்படியான கேள்விகள் எல்லாம் என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பேர் போட்டு வராட்டி ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ரைட். சரியோ? அதை வந்து நீங்க அதே மாதிரி அடுத்தது என்னன்னா, கைத்தொழில் புரட்சி காரணமாக வர்த்தகத்துறையில ஏற்பட்ட மாற்றங்கள். என்னது? உள்ளூர் வர்த்தக நடவடிக்கைகள் உள்நாட்டு வர்த்தக நடவடிக்கைகளாக விருத்தி அடைந்தது. உள்நாட்டு வர்த்தகம் வந்து சர்வதேச வர்த்தகமாக வந்து என்ன செய்யப்படுது? விருத்தி அடைந்தது. இடைநடுவர்கள் மூலமாக விநியோக முறைகள் பாரிய அளவுல வந்து வளர்ச்சி அடைந்தது. நான் சொல்றது புரோக்கர் மூலமா வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து சாமான பொருட்களை எடுத்து வேற ஊர்களுக்கு கொடுக்கிறது. அவங்க தேவையில்லாத, அதாவது என்னது? அதிகமா தேவையுடைய நபர்களை இனங்கண்டு இடைநடுவர் அந்த புரோக்கர்மார் என்ன செய்வாங்க? அந்த தேவை, அதாவது அந்த பொருட்கள் சேவையில் காணப்படுற இடத்துல வந்து அந்த சாமான் எடுத்து தேவையானவர்களுக்கு குடுக்குறாங்க. விளங்கி நான் சொல்றது. அப்ப இப்படியான விநியோக முறைகள் வந்து பாரிய அளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சது. அதே மாதிரி வியாபாரத்துல வந்து துணை சேவைகள் வந்து பாரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சது. துணை சேவைகள்னா என்ன? உதாரணம் சொல்லுங்க. இப்ப வங்கி, காப்புறுதி, போக்குவரத்து, தொடர்பாடல், களஞ்சியப்படுத்துறது எல்லாம் வந்து என்ன செய்யப்படுது? வியாபாரத்துல பாரிய அளவு வந்து வளர்ச்சி ஏற்பட்டது. இதுதான் என்னன்னு சொன்னா கைத்தொழில் புரட்சி காரணமாக வர்த்தக துறையில ஏற்பட்ட மாற்றங்களாக சொல்லலாம். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா நோட்ஸு அப்படின்றத தாண்டி உள்வாங்கி கொண்டுட்டு அதை வந்து நீங்க யோசிச்சும் எழுதலாம். யோசிச்சு எழுதி வந்து உங்களோட மொழி நடையில எல்லாத்தையும் எழுதி விட்டுறாம எழுதலாம் தான். ஆனா எல்லா கேள்விகளுக்கும் உங்களோட மொழி நடையை பயன்படுத்த வேணும். சரியோ? அதுல அது குறிப்பிட்ட ஒரு அந்த வேர்டுகளையும் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் கொடுத்தாலும் அப்பதான் உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், அஸ்வினி என்பவர்
தொழில்சார் கற்கை நெறியொன்றை பூர்த்தி செய்ததன் பின்னர் ஆர்த்தி எனும் பெயர் இல்ல என்ன சொல்றது, ஆர்த்தி எனும் பெயரில் அழகுக்கலை நிலையம் ஒன்றை ஆரம்பித்ததுடன் அதன் முகாமையாளராக அமரன் என்பவரை வந்து நியமித்தார். அஸ்வினி கடனாக பெற்றுக்கொண்ட 5 லட்சத்தையும் தனது சேமிப்பில் இருந்த 2 லட்சத்தையும் வணிகத்தில் முதலீடு செய்துள்ளார். இவர் இவ்வணிகத்தின் 6 லட்சம் பெறுமதியான கட்டிடம் ஒன்றை கொள்வனவு செய்ததுடன் மிகவும் தரம் வாய்ந்த சரியா மிகவும் தரம் வாய்ந்த சேவையை வழங்குவதற்காக நவீன உபகரணங்களை இறக்குமதி செய்ய மீதி பணத்தை செலவிட்டார். அப்ப எவ்வளவு செலவழிக்கிறாரு? 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாரு. சரியா? அஸ்வினி பயிற்றப்பட்ட ஊழியர் குழாமும் வாடிக்கையாளர்களது வசதியை கருத்தில் கொண்டு அவர்களது வீடுகளுக்கு செல்வதன் மூலமோ அல்லது அழகுக்கலை நிலையத்திலோ தமது சேவைகளை வீடுகளுக்கு செல்வதன் மூலமோ அழகுக்கலை நிலையத்திலோ தமது சேவைகளை வழங்குவதற்காக எந்நேரத்திலும் வந்து தயாராக இருந்தது. இப்ப என்ன கேள்வின்னு சொன்னால், அஸ்வினி வணிகமானது நபர் ஒருவரின் தேவையா அல்லது விருப்பத்தையா பூர்த்தி செய்கின்றது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். என்னது? கற்கை நிலையம் பூர்த்தி செய்ய ஆத்தியன் அழகுக்கலை நிலையம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. முகாமையாளர் அமரன் என்பவர் அழகுக்கலை நிலையம் அப்படின்றது வந்து ஒரு தேவையா அல்லது விருப்பமா? விருப்பம். விருப்பம். விளங்கினா சொல்றது? ஏனது விருப்பம் அப்படின்னு சொல்றோம்? அது வந்து உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியம் இல்ல. அழகுக்கலை அப்படின்றது வந்து எங்களுக்கு கட்டாயம் அது இருந்தா தான் உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு ஏதாச்சும் ஒரு கொண்டிருக்குதா? சொல்லுங்க பாபம். அழகுக்கலை இல்லாட்டி எங்களுக்கு உயிர் வாழையலா இல்ல தானே. அதால தெளிவாக நினைக்கலாம், அது ஒரு விருப்பம், உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியம் இல்லை. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். அது விருப்பமா தேவையா, என்னத்தை பூர்த்தி செய்யறான் ஒரு நிறுவனம், இப்படியான கேள்விகளுக்கு அதை வந்து முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். சரியோ? அடுத்ததான் கேட்கிறான் என்னடா ஆவண கேள்வியில, விலை நீங்களாக நுகர்வோரது கேள்வியினை அதிகரிக்க செய்வதற்கு அஸ்வினி பயன்படுத்தப்பட்ட வேறு நுட்பங்கள் 2 பெயரிட்டு விவரிக்குக. நான் சொல்றது அப்ப என்னன்னு சொன்னால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொருளை அல்லது சேவைய ஒருவரது விருப்பம் அதனை விலை கொடுத்து வாங்க உள்ள ஆற்றலை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கொள்வனவு ஆற்றல். விளங்கி நான் சொல்றது அதாவது என்னது எப்படின்னு சொன்னால் கொள்வனவு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதன் அடிப்படையில வந்து விருப்பமும் கொள்வனவு ஆற்றலும் சேர்ற டைம்ல தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா கேள்வி வந்து என்ன செய்ய போகுது, தோன்ற போகுது. விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். அப்ப கேள்வி ஒன்று உருவாகணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து ஒரு விருப்பம் உண்டு. அதாவது இந்த கொஸ்டின் வந்து ஒரு எம்சிக்யூலயோ எம்சிக்யூ ஒன்றுல நாங்க பார்த்தோமா இல்லையா? அதாவது என்னது, அந்த ஒரு கேள்வி ஒன்று பயனுறுதிமிக்க கேள்வியாக மாறணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன வேணும்? பணம் தேவையா இல்லையா? ஓவா இல்லையா? ஒரு கேள்வி ஒன்று விருப்பத்தின் அடிப்படையில எழுதுதானே. இல்லைங்க நான் சொல்றது. அப்ப கேள்வி ஒன்று விருப்பத்தின் அடிப்படையில என்னது உருவாகிற டைம்ல கேள்வி ஒன்று உருவாகினா மட்டும் போதுமா? அப்ப அந்த கேள்விகளை வந்து அந்த அவன் விருப்பங்களை பூர்த்தி செய்யறதின் அளவு வந்து அவன்கிட்ட பணம் ஈக்கணும் தானே. ஓவா இல்லையா? அதை ஏற்றுக்கொள்றீங்களா? பணம் இல்லாம அந்த பொருளை வாங்கலுமா அவன்? இல்ல. விளங்கி நான் சொல்றது. அப்ப அவன்கிட்ட வந்து கொள்வனவு சக்தியும் காணப்படும். அப்ப கொள்வனவு சக்தியும் காணப்படணும். அப்ப அப்படி வந்து அவன்கிட்ட ஒரு விருப்பம் ஈக்கணும். அதே மாதிரி அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுனாலும் அவன்கிட்ட பணம் ஈக்கணும், கொள்வனவு சக்தி ஈக்கணும். விளங்கி நான் சொல்றது. அப்ப கொள்வனவு சக்தி அப்படி 2மே இருக்கிற டைம்ல தான் அது ஒரு பயனுறுதி மிக்க கேள்வியாக மாறப்போகுது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? அப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? கேள்வினை அதிகரிக்க செய்யறதுக்கு, அப்ப கேள்வினா என்னன்றதை முதலாவது நாங்க அங்கே கொடுக்கணும். அப்ப கேள்வினை அதிகரிக்க செய்யறதுக்காக அவன் வேறுபட்ட நுட்பங்கள் என்ன? உயர் தரம் கூடிய பொருட்களை வந்து அவன் கொடுக்குறான். என்னது? நவீன உபகரணங்களோட பயன்பாடுகளை வச்சு அவன் உயர் தரம் கூடிய அந்த அலகுகளை அந்த என்னது அந்த அலகுக்கலை நிலையம் ஒன்ற ஆரம்பிச்சு அவன் வந்து அந்த சேவையை வந்து சரியான முறையில் அவன் வந்து வழங்குறான். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். என்னது? நவீன உபகரணங்களை வந்து இறக்குமதி செய்து அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த சேவையை வந்து தரமாக உயர் தரம் கூடியதாக அவன் வந்து வழங்குறான். இது வந்து என்ன, அவன் வந்து பயன்படுத்துற அவன் கேள்வியை அதிகரிக்க செய்யறதுக்காக அஸ்வினி பயன்படுத்துற என்னது 2 நுட்பம்.
விளங்கி நான் சொல்றது அப்படி செய்யற டைம்ல வந்து என்ன செய்வான்னு சொன்னா அவனுக்கு வந்து அந்த நுகர்வோனுக்கு வந்து அந்த பொருள் மீது வந்து ஒரு ஈர்ப்பொண்டு ஒரு விருப்பம் ஒன்று வந்து என்ன செய்யும் அதிகரிக்குமா அதிகரிக்க 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 என்ன செய்வான் அந்த பொருட்களை வாங்குறதுக்காக வந்து அந்த நுகர்வோன் வந்து அதிகமாக ஆசைப்பட்டு அவனுக்கு என்ன செய்வான் அந்த பொருளை வந்து அந்த பொருள்களுடைய கேள்வியை வந்து அதிகரிக்க இருக்கும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா வசதி வீடு வரை விநியோகம். அப்ப வீடு வரை விநியோகம் தான் அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அழகுக்கலை நிலையம் ஒன்று வந்து செஞ்சு அதை வந்து கொண்டு வராங்களுக்கு அல்லது வந்து டிசைன் பண்ணி தாராங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட என்ன செய்யறாங்க வீட்டுக்கே போய்த்து அதை செஞ்சு கொடுக்குற அளவுக்கும் அவங்களோட அந்த அந்த டீமை வந்து குவாலிட்டியா வச்சுட்டு. அப்ப அப்படி செஞ்சிடதின் மூலமா ஒரு நுகர்வோன் வந்து ஆசைப்படுவான். நாங்க அங்க போக அவசியம் இல்லை. ஒரு கோல் ஒன்று அடிக்கிறதின் மூலமா அல்லது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமா எங்களோட ஹோமுக்கு வந்து அந்த சேவை வந்து எங்கள்கிட்ட கிடைக்க பெறுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் மூலமா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி எந்நேரமும் சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி விலங்கின சொல்றது இதுல சொல்லுது அந்த எந்நேரத்திலும் தயாராக இருந்தாங்க. அப்ப 24 மணி நேரமும் அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க அந்த சேவையை வந்து வழங்குறதுக்காக. இதன் காரணமாக என்ன செய்யுது அந்த விலை நீங்களாக நுகர்வோன்றது கேள்வியை அதிகரிக்கிறதுக்காக அந்த சேவைகள் அதிகமான விற்பனை வந்து செய்யறதுக்காக லாபத்தை அதிகமா பெற்றுக்கொள்றதுக்காக இவன் இப்படியான பயன்பாடு நுட்பங்களை வந்து பயன்படுத்துறான் அப்படின்றத வந்து நீங்க தெளிவாக நினைக்கலாம். அப்ப நீங்களும் ஒரு கடை ஒன்று செய்ய போறீங்க அல்லது கலை நிலையம் ஒன்று உருவாக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இப்படியான விடயங்களை வந்து பின்பற்றலாம் இல்லைங்களா. அப்படி பின்பற்றுவதன் மூலமா உங்களுக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக வருவாங்க இல்லைங்களா. கேள்விகள் வந்து அதிகரிக்கும். அந்த பொருட்கள் சேவைகள் மீதான கேள்விகள் வந்து என்ன செய்யும் அதிகரிக்கும் இல்லைங்களா. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். அதே மாதிரி ஒரு ஒரு உற்பத்தி பொருளுக்கான கேள்வியை உருவாக்குறதுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி ஒன்று அதாவது கேட்டான் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க. நான் சொல்றது என்னது ஒரு கொள்வனவு சக்தி ஆயிக்கலாம், அவனோட விருப்பம் ஆயிக்கலாம், கொள்வனவு செய்வதற்கான ஆயத்தம் ஆயிக்கலாம், அந்த பொருட்களோட வடிவமைப்பு ஆயிக்கலாம், பொருட்களை தரம் ஆயிக்கலாம், போட்டித்தன்மை ஆயிக்கலாம், மேம்படுத்துறது. அதே மாதிரி பதிலீட்டு பொருட்களோட விலை, சூழல் காரணிகள், வசதி இதெல்லாம் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு உற்பத்தி பொருளுக்கான கேள்வியை உருவாக்குது. எப்படி உருவாக்குது அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட ஒரு கொள்வனவு சக்தி அதிகமாக அதாவது பணம் அதிகமாக 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 ஒரு பொருளை வாங்குறது வந்து வாங்குற அளவு அதிகமாகி கேளுமா இல்லையா. அதிகமா அந்த பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு விருப்பப்படுவானா இல்லையா. ஏன்னா அவன்கிட்ட கொள்வனவு சக்தி அதிகமாகிக்கிறது தானே. இதெல்லாம் என்ன சொல்றது. அதே மாதிரி அவன்கிட்ட விருப்பம் காணப்படுறது. அதே மாதிரி அவன்கிட்ட அந்த பொருள் மீதமா விருப்பம் காணப்படுறதின் மூலமா அந்த கேள்வி வந்து என்ன செய்யலும் அதிகரிச்சு கொள்ள இயலும். கொள்வனவு செய்வதற்கான ஆயத்தம், வடிவமைப்பு, அதன் பொருளோட தரம், அதே மாதிரி போட்டி, மேம்படுத்தல், பதிலீட்டு பொருளின் விலை, சூழல் காரணி, வசதி இதன் மூலமா என்ன செய்யலும் உற்பத்தி பொருட்களுக்கான கேள்வியை உருவாக்குவதுல செல்வாக்கு செலுத்துற காரணிகளாக இந்த காரணிகள் நாங்க என்ன செய்யலும் சொல்லும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா. நான் கிளாஸ் எடுத்துக்கிற டைம்ல நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டுக்கிறாங்க. நிறைய பேர் இப்பதான் பேமெண்ட் பண்ணிட்டு ஒன்றுமே செய்யலாத அவங்களுக்கு ரெக்கார்டிங் தான் கொடுக்கலாம். நான் சொல்றது ஏன்னா டைம் போதாம இருக்குது, ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குது. உங்களோட லாஸ்ட் டைம்ல வந்து நிறைய டைம் ரெக்கார்டிங் போட்டா வந்து நீங்க அதாவது ரெக்கார்டிங் பாக்குறவங்களுக்கும் இதாகிக்கும், உங்களுக்கும் வந்து இதாகிக்கும். ஏன்னா ஷோர்ட்டான விஷயம் மெயினான விஷயத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்து போறேன். ரைட். அடுத்த கேள்வி கேட்கிறான் என்னண்டா பின்வரும் நியதிகளுக்கமையே இந்த வணிகத்தை வந்து வகைப்படுத்திட்டான். இந்த அவன் வணிகம் தான் அஸ்வின் வணிகத்தை வந்து வகைப்படுத்திட்டான். விலை என்ன சொல்றது. அதே மாதிரி கூட அந்த அடிப்படையில நாங்க பார்க்க போனா இது வந்து என்னது வணிகத்தின வகைகள். வணிகத்தின அடிப்படையில வணிகத்தின் அடிப்படையில முதலாவது யூனிட்ல 3வது தேர்ச்சி மட்டம் என்ன வணிகத்தை வந்து வகைப்படுத்துறது. அப்ப வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய நியதிகள் வந்து 5 நியதிகள் இருக்கிறப்ப அந்த 5 நியதிகளையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன நியதிகள்? வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய 5 நியதிகளும் என்ன? குயிக். உரிமை, உற்பத்தி துறையின் அடிப்படையில், வேற நோக்கத்தின் அடிப்படை, வெரி குட். வேற அளவு அடிப்படை, ரைட். வெரி குட். வணிகத்தின் தன்மை அடிப்படை. ரைட். சரியா. உற்பத்தி தன்மையின் அடிப்படையில, உரிமையின் அடிப்படையில, நோக்கத்தின் அடிப்படையில, பருமனின் அடிப்படையில, உற்பத்தி துறையின் அடிப்படையில இப்படியாக 5 வகைகளாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா 5 நியதிகளின் அடிப்படையில என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா வணிகத்தை வந்து வகைப்படுத்த
இல்லைங்கண்ணா. அப்ப முதலாவது விடயம் என்னன்னா, உடைமையின் அடிப்படையில இவன் வணிகத்தை வந்து வகைப்படுத்த போனா அது வந்து ஒரு தனியார் துறை வணிகம். அதே மாதிரி நோக்கத்தின் அடிப்படையில நாங்க வகைப்படுத்த போனா லாப நோக்கமுடைய வணிகம். இல்லைங்கண்ணா. அதே மாதிரி அளவின் அடிப்படையில நாங்க பார்க்க போனால் சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகம். ஏன்னா 4 ஊழியர்கள் தான் நாங்க காணப்படுறாங்க, ஒரு உரிமையாளர் தான் காணப்படுறாரு. விலங்கின சொல்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறான். சோ சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகம். அதே மாதிரி உற்பத்தி துறையின் அடிப்படையில நாங்க பார்க்க போனா அது ஆஹ் என்ன துறை? உற்பத்தி துறையின் அடிப்படையில பார்க்க போனா சேவை துறை. சேவை துறை. விலங்கின சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி. உடைமையின் அடிப்படையில தனியார் துறை வணிகம், நோக்கத்தின் அடிப்படையில லாப நோக்கமுடைய வணிகம், அளவின் அடிப்படையில சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகம், உற்பத்தி துறையின் அடிப்படையில சேவை துறை வணிகம். சரி, ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இடர் என்றால் என்ன, இடர் உருவாவதற்கான காரணங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. 4வது கேள்வியா. இடர் அப்படின்னு சொன்னா என்னண்டா, லாபத்தை பெறுவதற்காக காணப்படுகின்ற நிச்சயமற்ற தன்மை. அப்ப அப்படின்னு சொன்னா நட்டம் ஏற்படக்கூடிய நிலைமை. விளங்கினா உங்களுக்கு சொல்றது, லாபத்தை பெற்றதுக்கு ஒரு ஒரு வணிகத்தை நடாத்துறான் ஒருத்தன். அப்ப வணிகத்தை நடாத்துற டைம்ல அவனுக்கு லாபம் பெறறதுக்கு வந்து பெற முடியாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரான். நட்டம் தான் பெற இயலும். விளங்கினா. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், நல்லா விளங்கிக் கொள்ளணும். லாபத்தை பெறுவதற்காக காணப்படுகின்ற நிச்சயமற்ற தன்மை, லாபம் ஒன்று கிடைக்காது அப்படின்ற ஒரு தன்மை. இல்லைங்கண்ணா. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா இடர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்கண்ணா. அப்ப நட்டம் ஏற்படக்கூடிய நிலைமை. இல்லைங்கண்ணா. எதிர்காலம் வந்து நிச்சயமற்றிருக்கிறது. வணிகத்தின் சூழலில் ஏற்படுற மாற்றம் லாபத்துல தாக்கத்தை செலுத்தும் வணிகங்களினால நடைமுறையில் கட்டுப்படுத்த முடியாமை போன்ற பல காரணங்களால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இடர் அல்லது நிச்சயமற்ற தன்மை வந்து உருவாகுது. அப்ப நிச்சயமற்ற தன்மை அப்படின்ற கொள்ள நாங்க என்னத்த சொல்லுவோம், லாபத்தின் அடிப்படையில தான் பாக்குறோம். அப்ப லாபத்தை பெறறதுக்கு வந்து நிச்சயமற்ற தன்மை உண்டு. அதாவது எதிர்காலத்துல வந்து அந்த பொருட்கள் சேவைகள் விற்பனை இடம்பெறாம போகலாம். அதே மாதிரி வணிக சூழல்ல வந்து புதிய பொருட்கள் வந்து உள்நுழையலாம். அதே மாதிரி வந்து என்னது, லா லாபத்துல வந்து தாக்கம் செலுத்துற வணிகங்களால நடைமுறையில வந்து கட்டுப்படுத்த முடியாம போகலாம். இப்படியான காரணங்களால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இடர் அல்லது நிச்சயமற்ற தன்மை வந்து உருவாகும். விளங்கினா. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். அப்ப யாரும் சரி சொல்லிடுமா, இடர்னா என்ன, இடர்ண்டா என்ன? சிம்பிளா சொல்லுங்க பாப்போம். லாபத்தை குறைப்பதிலும் நட்டத்தை அதிகரிப்பதிலும் ஏற்படும். வெரி குட். லாபத்தை பெறுவதற்கு காணப்படுகின்ற நிச்சயமற்ற தன்மை. அதனால என்ன சொல்றது, லாபம் குறையும், நட்டம் அதிகரிக்க போகும். இந்த நிலைமை வந்து உருவாகிறதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா இடர் அப்படின்னு சொல்லுவோம். இடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இடர் அல்லது நிச்சயமற்ற தன்மை உருவாவதற்கான காரணங்களை சொல்ல போனா என்ன, நுகர்வோண்ட சுவையில ஏற்படுற மாற்றம் ஆகிக்கலாம். அந்த பொருள் மீது நுகர்வோண்ட சுவை குறைவடையலாம். அதே மாதிரி அந்த பொருட்களின் வடிவம் வந்து மாற்றம் அடைகிறது. கேள்வி என்பவற்ற மாற்றம் அடைகிறதன் மூலமா அந்த பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்து விற்பனை குறைவடைந்து லாபம் என்ன செய்ய போகுது, குறைவடைய போகுது. வேற என்ன சொல்றது, இப்படியாக குறைவடைகிறதின் மூலமா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதாவது இடர் ஏற்படும் அல்லது நிச்சயமற்ற தன்மை ஏற்படும். அதே மாதிரி இயந்திரங்கள்ல உபகரணங்கள்ல உற்பத்தி தொழில்நுட்பத்துல ஏற்படுற மாற்றங்கள் ஆகிக்கலாம். விலை என்ன சொல்றது, அதே மாதிரி சந்தை போட்டித்தன்மையின் அதிகரிக்கிறது. அப்ப அந்த பொருட்களை குறித்த பொருளை ஒரு ஒரு வணிகம் வந்து ஒரு உற்பத்தி செய்யறையோ அல்லது விற்பனை செய்கின்ற பொருட்களை வந்து நிறைய வணிகங்கள் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டு. அப்ப ஆரம்பிச்சுட்டு சொன்னா என்ன, வேற வேற கடைகளுக்கு நுகர்வோன் வந்து என்ன செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னால் போவான். அப்படி நுகர்வோன் வந்து உடையிறதால, கஸ்டமர் உடையிறதால எங்கள்ட விற்பனை குறைவடைய போகுது. அப்ப விற்பனை குறைவடைவதன் காலமா என்ன செய்ய போகுது, லாபம் குறைவடைஞ்சு நட்டம் ஏற்படுற தன்மை வந்து உருவாக போகுது. சோ விலை என்ன சொல்றது, சந்தையில போட்டித்தன்மை அதிகரிக்கா
என்ன நடக்கும்? இடர் ஏற்படும். அதே மாதிரி மூலப்பொருட்கள் பற்றாக்குறை காரணமா, மின்சாரம் தடைப்படுறதின் காரணமா, எரிபொருள் பற்றாக்குறை காரணமா, இதன் மூலமாவும் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா இடர் அல்லது நிச்சயமற்ற தன்மை வந்து ஏற்பட போகுது. அதே மாதிரி வந்து என்ன பணியாளர்களோட பிரச்சனைகள், வேலை நிறுத்தம் போன்ற காரணங்கள், இதன் காரணமாகவும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இடர்கள் ஏற்படும். அதே மாதிரி தீப்பிடித்தல், கல்வர்கள், பகைவர் இடையூறுகள், விபத்துக்கள் போன்ற அழிவு காரணமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நட்டம் ஏற்படும், அல்லது இடர் ஏற்படும், அல்லது நிச்சயமற்ற தன்மை ஏற்படும், அல்லது நட்டம் ஏற்படக்கூடிய நிலைமை உருவாகும், அல்லது லாபம் பெறுவதற்கான நிச்சயமற்ற தன்மை உருவாகும். இல்லைங்களா? இப்படியும் நாங்க சொல்லிடணும். இல்லைங்களா? அந்த விஷயத்தை டொபிக்கை நீங்க என்ன செய்யணும்? மண்டையில போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி என்ன வணிகத்தின் பலப்பாவனை தொடர்பிலான முகாமையின் பிழையான தீர்மானம். அப்ப பிழையான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக நாங்க அந்த வளங்களை ஒதுக்கீடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட உற்பத்தி பொருட்கள் அல்லது அந்த நுகர்வோன் விருப்பம் குறைவடைந்து, நான் சொல்றது அந்த கேள்வி வந்து குறைவடைந்து, விற்பனை குறைவடைந்து, லாபம் குறைவடையும். நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் வந்து என்ன இடர் அல்லது நிச்சயமற்ற தன்மை உருவாவதற்கான காரணங்களாக சொல்லப்படுது. ரைட். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் 5வது கேள்வி, வணிகம், வர்த்தகம் மற்றும் வியாபாரம். வணிகம், வர்த்தகம் மற்றும் வியாபாரம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பினை விளக்குக. என்ன சொல்றது? அப்ப வணிகம்டா என்ன, வர்த்தகம்டா என்ன, வியாபாரம்டா என்ன, அதுக்கிடையிலான தொடர்பு, மூன்று இடையிலான தொடர்பு. அப்ப பொருட்கள் சேவைகளின் உரிமையை மாற்றுவதற்காக இடம்பெறுகின்ற கொள்வனவு விற்பனை போன்ற செயற்பாடுகளை உள்ளடக்கியதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வியாபாரத்துடன் துணை சேவை நாங்க பார்த்தோம். மேலுக்கு ஒரு கேள்வி ஒன்றுல பார்த்தோம். வியாபாரத்துடன் துணை சேவைகளையும் உள்ளடக்கியதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வியாபாரத்துக்குள்ள வந்து துணை சேவை உள்ளடக்கின்ற அப்படின்னு சொன்னா நாங்க அதை என்ன சொல்லுவோம்? வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? அப்ப வர்த்தக நடவடிக்கைகளுடன் உற்பத்தி தொழிற்பாடுகளையும் உள்ளடக்கிய பரந்த நடவடிக்கையை தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவோம்? வணிகம். என்னது? வணிகம். நல்லா தெளிவாக வணிகம் சொல்லணும். அப்ப வியாபாரம், வர்த்தகம், என்ன சொல்றது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் என்ன? வணிகம். இல்லைங்களா? இந்த வியாபாரத்தோட துணை சேவை உள்ளடங்கின்னு சொன்னா வர்த்தகம். அப்ப இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு அந்த 3க்கும் இடையிலான தொடர்பை வந்து நீங்க விளக்கணும். இப்படி கொடுத்தாலும் ஓகே தான் எக்ஸாமுக்கு. சரியோ? நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வர்த்தக நடவடிக்கைகளுடன் உற்பத்தி தொழிற்பாடுகளையும் உள்ளடக்கிய பரந்த நடவடிக்கையை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே வர்த்தகத்தின் பிரிவாகிய வியாபாரம் மற்றும் துணை நிலைய சேவைகளையும் வர்த்தகம், உற்பத்தி என்பவற்றை உள்ளடக்கிய பரந்த நடவடிக்கையை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? வணிகமாக சொல்லுவோம். அதாவது வணிகத்துக்குள்ள வர்த்தகம், உற்பத்தி, வியாபாரம் என்பன வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா உள்ளடங்க போகுது. இதுதான் வந்து என்ன வணிகம், வர்த்தகம், வியாபாரம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். அடுத்த கொஸ்டின் என்று சொன்னால் 6வது கேள்வி, தகவல் யுகமானது வணிக பரம்பல்ட 4வது கட்டம். ஓவா இல்லையா? நாங்க இப்ப பார்த்த விஷயமா இல்லையா? தகவல் யுகமானது 4வது கட்டம் தானே? ஆம் சார். ஓ, அப்ப அப்படின்னு சொன்னால் 4வது கட்டம் அப்படின்னு சொன்னா 1வதையும் 2வதையும் 3வதையும் சொல்லுங்க பாவம். 3 கட்டங்களையும் சொல்லுங்க பாவம். பண்டமாற்று, பணப்பாவனை. வெரி குட். பண்டமாற்று, பணப்பாவனை, கைத்தொழில் புரட்சி. 4வது கட்டம் தான் என்ன? தகவல் யுகம். அப்ப தகவல் யுகமானது வணிக பரம்பல்ட 4வது கட்டம் அப்படின்னா அவனே சொல்லிட்டான். இல்லைங்கண்ணா? அப்ப யுகத்தில் வணிக செயற்பாடுகள் இலத்திரனியல் முறையில் மாற்றம் பெற்று வருகின்றன. இலத்திரனியல் வணிக பிரபல்யம் அடைந்து வருவதற்கான காரணம் அவன் தகவல் யுகம் சொல்லிட்டு அதன் விளக்கத்தையும் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இதொன்னு சொல்லிட்டு அவன் என்ன கேள்வி அங்கே கேட்கிறான் அப்படின்றது தான் எங்களுக்கு பாயிண்ட். என்னது? இலத்திரனியல் வணிகம் பிரபல்யம் அடைந்து வருவதற்கான காரணங்கள் என்ன? விளங்கினா? இதுதான் கேள்வி அங்க. அப்ப இலத்திரனியல் வணிகம் வந்து நிகழ்காலத்துல பிரபல்யம் அடைவதுல தாக்கம் செலுத்தக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க வந்து நோட்ஸ்ல என்ன செஞ்சுப்பீங்க? படிச்சுப்பீங்க. விளங்கினா சொல்றது? 1வது விடயம் என்ன? எழுத்தாவணங்களின்றி வணிக தகவல்களை வந்து பரிமாற்றிக்கொள்ள முடியும். ஒரு கொப்பி எடுத்து பேனை ஒன்று எடுத்து அதை எழுதிட்டு நோட் பண்ணிட்டு வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு டைப் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல அவ்வளவு தகவலையும் எங்களுக்கு செய்யலும். வணிகத்தின லாபம் எவ்வளவு, நட்டம் எவ்வளவு, அதே மாதிரி விற்பனை எவ்வளவு நடந்துக்குது, கொள்வனவு எவ்வளவு நடந்துக்குது, அதுல லாபம் எவ்வளவு நடந்துக்குது, அதுல விற்பனை கிரயம் எவ்வளவு நடந்துக்குது, எவ்வளவு கடன் பெற்றோர் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு கடன் கொடுத்தோர் இருக்குது, எவ்வளவு கடன் கொடுக்க இருக்குது, எவ்வளவு எங்களுக்கு நிலைய பற்றுக்கள் எவ்வளவு செஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்கட அந்த தகவல் யுகத்தின் மூலமா அல்லது இந்த கம்ப்யூட்டரின் மூலமா இல்லைங்கன்னா ஐடியின் மூலமா இல்லைங்க நான் சொல்றது எங்களுக்கு அந்த வேர்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அல்லது என்னது எக்ஸல் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அல்லது இந்த கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சொல்லி போட்டு எக்பெக் இல்லைங்க நான் சொல்றது 4 என்னது விஷயம் இருக்குது கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் அப்படின்னு அப்படி இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது என்னன்னு சொன்னா எங்கட அந்த எங்கட வணிகத்தின தகவல்களை பதிவு செய்யறதுக்கா. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலும் அப்ப காரணங்கள் என்ன எழுத்தாவணங்கி வணிக தகவல்கள் பரிமாற்றிக்கொள்ள முடியுமாகிறது, வணிக நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள முடியுமாக இருக்கிறது. விலைங்க நான் சொல்றது அதே மாதிரி செயற்பாட்டு கிரயம், இருப்பு கிரயம், இருப்பை வச்சு கொள்ளணும். விலைங்க நான் சொல்றது அதே மாதிரி இருப்பு வைக்கிறதுக்கான கிரயம், அதே மாதிரி செயற்பாட்டு கிரயம், அதை செய்யறதுக்காக ஆள் ஒன்று செட் பண்ணி அதை 2-3 பேரை பார்த்து கொண்டு வைக்கிறதுக்கு அதுக்காக இது எல்லா கணக்கு பார்க்கறதுக்கு வர இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த தகவல் யுகத்தின் மூலமா இலத்திரனியல் வணிகம் உருவாகிறதின் மூலமா பிரபல்யம் அடைஞ்சதால எங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கான கிரயம் தேவையில்லை. அதிகமான அக்கௌண்டரை போட்டாங்க எனக்கு அக்கௌண்டிங் அதை பாருங்க இதை பாருங்கன்னு செய்ய தேவையில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தின் மூலமா அதுவே கம்ப்யூட்டர் எல்லாம் செஞ்சுது விளங்கினா. அப்ப அதுக்கான கிரயம் என்ன செய்யுது குறைவடையுது. அதே மாதிரி என்ன பூகோளமய ரீதியான சந்தை ஒன்றிற்கான சந்தர்ப்பம் என்ன செய்து உருவாகுது விளங்கினா. அதே மாதிரி பொருட்கள் சேவைகின்ற தரம் உயர்வடையுது, வாடிக்கையாளர் சிரமங்கள் நேரம் குறைவடைவதுடன் சேமிக்கப்பட்டது விளங்கினா சொல்றது. வாடிக்கையாளர் சிரமங்கள்னு சொன்னா என்னது கணக்கு பார்க்கறதா ஆயிக்கலாம் அல்லது என்னது இருப்பு பேணுறதா ஆயிக்கலாம் விளங்கினா. இதெல்லாம் கம்ப்யூட்டர் மூலமா செஞ்சா எவ்வளவு இருப்பு எங்களுக்கு தேவை, எவ்வளவு இருப்பு எங்களுக்கு விற்பனை நடந்துக்குது, எவ்வளவு இருப்பை நாங்க விற்பனைக்காக கொண்டு வரணும், எவ்வளவு இருப்பை நாங்க உற்பத்தி செய்யணும், எவ்வளவு இருப்பை கொள்வனவு செய்யறதுக்கான காசு எவ்வளவு, இதுக்கான விடயங்கள் எல்லாம் நாங்க அந்த அனாலிசின் ஊடாக நாங்க எங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும் இந்த கணனியின் ஊடாக விளங்கினா சொல்றது. அதே மாதிரி என்னது அதுக்கான அந்த நேரமும் குறைக்கப்படும், சேமிக்கப்படும் விளங்கினா சொல்றது. அதே மாதிரி கணனின் அறிவு அதிகரிக்கிறது, உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைகிறது. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இலத்திரனியல் வணிகம் பிரபல்யம் அடைந்து வருவதற்கான காரணங்களாக குறிப்பிடப்படுது விளங்கினா. அதை நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் 7வது கேள்வி, தொலைபேசி ஒன்றினை இலத்திரனியல் வணிகம் மூலம் பெற்றுக்கொள்வதுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் 4. சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் என்ன வரும்? ஒரு தொலைபேசி ஒன்றை இலத்திரனியல் வணிகம் மூலம் பெற்றுக்கொள்வதன் உடன் தொடர்புடைய நடவடிக்கைகள். ஒரு போனை வாங்க போறோம் விளங்கினா. போனை வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு டராஸ்ன்னு ஒரு எப்பி இருக்குது, அதே மாதிரி இக்மண்ட் ஒரு எப்பி இருக்குது, அதே மாதிரி அலிபாபான்னு ஒரு எப்பி இருக்குது, அலி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு எப்பி இருக்குது. இதன் மூலம் பொருட்கள் சேவைகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்க கொள்வனவு செஞ்சு கொள்ளையிலும் அல்லது விற்பனை செஞ்சு கொள்ளையிலும் விளங்கினா சொல்றது. இலத்திரனியம் இப்ப பிரபல்யம் அடைஞ்சிக்குது விளங்கினா சொல்றது. அதிகமாக பொருட்களை நேரம் இப்ப வீட்டுல இருந்துட்டு வீட்டு ஹோம் வாசலுக்கு கொண்டு தாராங்க சல்லியை கொடுத்த உடனே விளங்கினா சொல்றது. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது விளங்கினா சொல்றது. அப்ப இதன் மூலமா ஒரு தொலைபேசி அவன் கொள்வனவு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான நடவடிக்கை என்ன? முதலாவது என்ன, ஒரு இணையதளத்துல அல்லது ஒரு டராஸ்ல ஒரு இணையதளத்திலேயோ அல்லது அலிபாபாலையோ அல்லது அலி எக்ஸ்பிரஸ்லயோ அல்லது இக்மன்லயோ அவன் என்ன செய்ய போறான், ஒரு கொள்வனவாளரோட தொடர்பு கொள்ளணும். விற்பனையாளரோட தொடர்பு கொள்ளணும். அப்ப கொள்வனவாளரும் அங்கனைக்கு தொலைபேசி வாங்குறவனும் தொலைபேசியை விற்கிறவனும் அங்கனைக்கு அந்த இளையத்தனத்தின் ஊடாக தொடர்பு கொள்ளணும். அவ தொடர்பு கொண்டு வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கல, எவ்வளவு பிரைஸ் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, அது உங்களோட போன் நம்பர் என்ன, எந்த நம்பருக்கு உங்களுக்கு அந்த அட்ரஸுக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் விளங்கின சொல்றது. அப்ப அப்படியான கொடுக்கல் வாங்கல்களை என்ன செய்யலும் ஒழுங்கு. அப்ப அதுக்கான கேஷ் ஆன் டெலிவரியா இல்லாட்டி சல்லி கட்டிக்க போறவா நாங்க சாமான பெற்றுக்கொள்ளணும். இப்படியான வியாபார கொடுக்கல் வாங்கல்களை என்ன செய்யலும் ஒழுங்கமைக்கிறது. 3வது விடயம் என்ன,
பொருட்கள் கொள்வனவுண்ட விற்பனை கருமங்கள் வந்து இடம்பெறுது. அப்ப அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த போனை தந்துட்டு விளங்கினா சொல்றது அவன் வந்து அந்த சல்லியை வந்து பெற்றுக்கொள்றது. விளங்கினா அதுதான் 4வது போட்டிக்கிறான் கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய கொடுப்பனவு கருமங்களை தீர்க்கிறது. இந்த 4 ஓர்டரையும் நீங்க ஓர்டரா எழுதணும், மாற்றப்படாது. இல்லைங்கன்னா ஓர்டர் மாறப்படாது. தொலைபேசி ஒன்றினையோ அல்லது ஒரு பொருள் ஒன்றினையோ இலத்திரனியல் வணிகம் மூலம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுதான் ஓர்டர். என்னது? இணையதளத்தினூடாக கொள்வனவாளர் விற்பனையாளர் என்ற தொடர்பு கொள்ளல், வியாபார கொடுக்கல் வாங்கல் வந்து ஒழுங்கமைத்துக் கொள்றது, பொருட்கள் கொள்வனவு விற்பனை கருமங்கள்ட்ட இடம்பெறது, கொடுக்கல் வாங்கல்களுடைய கொடுப்பனவு கருமங்களை வந்து தீர்த்து கொள்றது. இல்லைங்கண்ணா இதுதான் எந்த ஒரு பொருளையோ இலத்திரனியல் வணிகள் மூலம் பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொன்னா இந்த ஓர்டர் வேணும். இந்த ஓர்டரின் மூலமா தான் அந்த நடவடிக்கைகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இலத்திரனியல் வணிகன் மூலம் வந்து அந்த பொருட்கள் சேவைகளை வந்து என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள இயலும். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த ஓர்டரின் மூலமா செஞ்சா தான் உதாரணமா நாங்க சல்லியை போட்டுட்டு சாமான் வரலாட்டி நாங்க கடைசியா தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பொருட்கள் விற்பனை கர்மங்கள் இடம்பெற்று தான் சாமானை வாங்கிட்டு நாங்க என்ன செய்யணும் கொடுக்கலுக்கான அந்த கொடுப்பனவு கர்மங்களை வந்து தீர்த்து கொள்ளணும். சரி, அப்படி தீர்க்கிற டைம்ல அதுல வந்து என்னது அந்த ஸ்கேம்கள் இதெல்லாம் என்ன சொல்றது ஏமாற்றங்கள் அதுல வந்து அதை வந்து ஏமாத்தி வந்து அடுத்த அந்த பிள்ளைகளை அல்லது வந்து என்னது அந்த கொள்வனவாளர்களை அல்லது கஸ்டமரை வந்து ஏமாத்துற குரூப் மீக்குது. நிறைய ஸ்கேம் நடக்குது. இல்லைங்கன்னா இக்மன்ல ஆயிக்கலாம், அலிபாபால ஆயிக்கலாம், அலி எக்ஸ்பிரஸ்ல ஆயிக்கலாம், டராஸ்லயும் வந்து நிறைய ஸ்கேம்கள் நடக்குது. ஸோ கவனமா இருந்து கொள்ளுங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் பொருட்களை வந்து சாமான கையில பெற்று கொண்டுட்டு தான் நீங்க என்ன செய்யணும் அந்த சல்லியை வந்து கொடுக்கணும், சல்லியை வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். சரியோ? இந்த ஓர்டரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் என்னண்டா 8வது கேள்வியாக நான் போட்டிக்கிறேன். அக்கறையுடைய தரப்பினராக அரசாங்கமானது பாடசாலைகள் மீது அக்கறை செலுத்துவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். இப்போ உதாரணமா என்ன இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய கேள்வி என்னண்டா ஒரு அரசாங்கம் இருக்குது ஏன் பாடசாலைகள் மீது அக்கறை செலுத்தணும்? இந்த கேள்வியை தான் என்ன செஞ்சுக்கிறான் மாத்தி எடுத்துக்கிறான். பாடசாலைகள் மீது அக்கறை செலுத்துவதில் செல்வாக்கு செலுத்துற காரணிகள். ஒரு அரசாங்கம் உண்டு. அந்த அரசாங்கம் ஒரு பாடசாலை மீது ஏன் அக்கறை செலுத்தணும்? என்ன காரணம்? விளங்கி நான் சொல்றது முதலாவது என்ன தரமான கல்வியை வந்து உறுதி செய்யறதுக்காக. தரமான கல்வி அங்க கொடுக்கப்படுதா? விளங்கி நான் சொல்றது கிளியரா விளக்கப்படுத்துறாங்களா? நல்ல முறையில அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? அல்லது வந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அல்லது வந்து என்னது அந்த கல்விக்காக ஃப்ரீயா கொடுக்குற கல்விக்காக வந்து பணம் அறவிடுறாங்களா? என்ன ஸ்கேம் அங்க நடைபெறுது அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக என்ன செய்யறாங்க அரசாங்கமானது என்ன செய்யறாங்க அக்கறையுடைய தரப்பினால அந்த பாடசாலைகள் மீது அக்கறை செலுத்துறாங்க. 2வது விடயம் என்ன மாணவர்களுக்கு கல்வி உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்காக சமமான அனைவருக்கும் சமமான கல்வியை என்ன செய்யறது அந்த உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்காக பாடசாலைகளோட ஒழுக்கத்தை வந்து நிலைநாட்ட இல்லைங்கன்னா சில ஸ்கூல்ஸ்ல இல்லைங்கன்னா சொல்ல முடியாத சில நிகழ்வுகள் வந்து நடைபெற்றுகிறது. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கணும் யாரு? ஒரு அரசாங்கம். அதை வந்து என்ன செய்யணும் சரியான ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வரணும் இல்லைங்கண்ணா. அப்ப இதுக்காக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் அந்த பாடசாலைகள் மீது அக்கறை செலுத்தி ஆகணும். இதுதான் கேள்வியில கேட்டுக்கிறான் இல்லைங்கண்ணா சொல்றது. அப்ப ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு கேள்வி. சரியா? அதே மாதிரி என்ன சமூக அபிவிருத்தியை ஏற்படுத்துறதுக்காக கல்வியிட நியமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன சொல்றது கல்வியிட நியமத்தை அப்படின்னு சொன்னா இத்தனாம் ஆண்டுல இருந்து இத்தனாம் ஆண்டு வரங்காட்டியாலும் ஓலவல்ல வந்து என்னது ஓலவல் எக்ஸாம் நடைபெறும், ஏலவல்ல வந்து இவ்வளவு காலம் வந்து நடைபெறும், இவ்வளவு இந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து சிலபஸை முடிக்கணும். என்ன சொல்றது இப்படியாக வந்து கல்வி கொடுக்கறதுல வந்து இப்படியான பிழைகளை வந்து செய்யக்கூடாது. என்ன சொல்றது பிள்ளைகளோட நடந்து கொள்ற முறைகள் என்ன சொல்றது இப்ப இப்படியான கல்வியின் நியமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கமானது அந்த பாடசாலைகள் மீது கட்டாயம் வந்து என்ன செய்யணும் அக்கறை செலுத்தணும். விளங்கினா சில வந்து கல்வி வலயத்துல இருந்து வந்து ஒரு மாசத்துக்கு அல்லது அரை மாசத்துக்கு ஒரு பார்வையிட வருவாங்க தானே. இல்லைங்கண்ணா இது ஏன் அரசாங்கத்தை வந்து அந்தந்த டைம்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இந்த ஸ்கூல்ல வந்து செக் பண்ணிட்டு வாங்க என்னென்ன மாதிரி நடைபெறுது அப்படின்ற மாதிரி இல்லைங்கண்ணா அது அக்கறை செலுத்துறாங்க. அதை வந்து மேம்படுத்துறதுக்கான வழிகளை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
விளங்கினா அதே மாதிரி கல்விசாரா உரிமைகளை வந்து உறுதி செய்யறதுக்காக விளங்கினா அதே மாதிரி கல்வி நிர்வாகத்திலும் கல்வி பல அபிவிருத்தியின் வந்து வினைத்திறனை வந்து ஏற்படுத்துறதுக்காக அரசாங்கம் வந்து அந்த பாடசாலைகள் மீது அக்கறை செலுத்தணும். அதே மாதிரி கல்வி நிர்வாகத்தின் வினைத்திறனை வந்து உறுதிப்படுத்தவும் வள பயன்பாட்டின் வினைத்திறனை வந்து மேற்கொள்றதுக்காகவும் அதே மாதிரி மாணவர்களோட உடல் உள்ள அபிவிருத்தியை வந்து நிலைநாட்டுறதுக்காக இப்படியான காரணங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கமானது பாடசாலைகள் மீது கட்டாயம் அக்கறை செலுத்தணும். அப்ப கட்டாயம் அக்கறை செலுத்துவதற்கான காரணிகள் தான் என்ன இது அக்கறை செலுத்து ஏன் அக்கறை செலுத்தணும், எதற்காக அக்கறை செலுத்தணும் இல்லைங்கண்ணா இது எல்லாத்தையும் செய்யறதுக்காக என்ன செய்யணும் அரசாங்கமானது கட்டாயம் ஒரு பாடசாலை மீது என்ன செய்யணும் இலங்கையில் இருக்கிற எல்லா பாடசாலைகள் மீதும் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன அரசாங்கமானது கட்டாயம் அக்கறை செலுத்தியே ஆகணும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா, இதுதான் வந்து என்ன அரசாங்கம் அக்கறை செலுத்துவதில் செல்வாக்கு செலுத்துற காரணிகள் அப்படின்னு சொல்றது. ரைட், சரி. அடுத்த 9வது கேள்வி என்னண்டா, சரியா சொற்பகுப்பு நான் சொன்னேன் தானே, பலங்கள் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் இல்லைங்கன்னா சந்தர்ப்பங்களும் சொல்லலாம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சரியோ, அப்ப சொற்பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றதின் ஊடாக பகுப்பாய்வின் ஊடாக வணிகம் ஒன்றுக்கு கிடைக்கிற அனுகூலங்கள் 4 இல்லைங்கன்னா சொல்றது. இப்போ சொற்பகுப்பாய்வு அப்படின்னு அதன் மூலமா வந்து வணிகம் ஒன்றுக்கு வந்து என்ன அனுகூலம் கிடைக்குது விளங்கினா சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சொற்பகுப்பாய்வு அப்படின்ற கொள்ள நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா அந்த எஸ்னா என்ன ஸ்ட்ரெங்க், டபிள்யூண்டா வீக்னஸ், அதே மாதிரி ஓண்டா வந்து என்னது ஒப்போர்ச்சுனிட்டி, டீண்டா என்ன ட்ரேட் விளங்கினா. அதாவது என்னன்னு சொன்னா சொற்பகுப்பாய்வு என்ன சொல்லுது, சந்தர்ப்பம், அச்சுறுத்தல், பலம், பலவீனம் விளங்கினா சொல்றது. பலம், பலவீனம், சந்தர்ப்பம், அச்சுறுத்தல் இப்படியான விடயங்களை வந்து ஒரு வணிகத்தின் ஊடாக இனங்கண்டு கொள்றதுக்காக பலங்கள் என்ன, ஒரு வணிகத்தின் பலம் என்ன இருக்குது, அதுல பலவீனம் என்ன இருக்குது, அதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதோட அச்சுறுத்தல்கள் என்ன இருக்குது, அதை வந்து ஒரு வணிகம் தன்னைத்தானே வந்து என்ன செய்யலும் சொன்னா அறிஞ்சு கொள்ளும் என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதான் சொல்லுவோம் சொற்பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். சொற்பகுப்பாய்வின் மூலமா கிடைக்கிற அனுகூலங்கள் பலங்கள் அடைஞ்சு கொள்ளலாம். பலங்களை வந்து
ரைட். கரண்ட் இது வாய்ஸ் கிளியரா இப்ப? கிளியர் சார். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ரைட். ஷேர் பண்ணிக்கிற பிடிஎஃப் கிளியரான ஒருக்கா சொல்லுங்க. ஷேர் பண்ணிக்கிற பிடிஎஃப் கிளியரா? ஓ சார். ரைட். சரி, அந்த என்னன்னு சொன்னால் கரண்ட் பேசி பிசியில தான் கம்ப்யூட்டர்ல தான் எடுக்கிறேன் கிளாஸ். அதுதான் கேஸ். வாய்ஸ் எல்லாம் கிளியர் தானே? அப்செட் இல்லை? வாய்ஸ் எல்லாம் எது சரி மிஸ்டேக் ஆகுதா? ரைட் இல்ல ரைட். சார். சரி சரியா. அப்ப 9வது கேள்வி என்னென்றால், சொற்பகுப்பாய்வினூடாக வணிகம் ஒன்றுக்கு கிடைக்கும் அனுகூலங்கள் 4 தருக. என்ன சொல்றது? சொற்பகுப்பாய்வினூடாக வணிகம் ஒன்றுக்கு கிடைக்கிற அனுகூலங்கள் என்ன? பழங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதே மாதிரி பலவீனங்களை வந்து என்ன செய்யலும் இழிவுபடுத்த முடியும். இல்லைங்கன்னா பலவீனங்கள் என்னன்றதை அடையாளம் கண்டு அந்த பலவீனங்களை வந்து இழிவுபடுத்திக் கொள்ள முடியும். சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு ஏற்றவாறு ஆயத்தமாக இயலும். இல்லைங்கன்னா அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். இதுதான் சொற்பகுப்பாய்வு. எஸ்ன்னு சொன்னா ஸ்ட்ரெங்க், வீக்னஸ், அதே மாதிரி வந்து என்னது ஒன்று சொன்னா என்ன? இப்பதான் சொல்லி தந்தேன். சொல்லுங்க பாபு. ஒன்று சொன்னா என்ன? Opportunity. ஆப்பர்ச்சுனிட்டி. டீண்டால் டீ த்ரெட். ட்ரேட். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல். சரி, இதுகளை நாங்க என்ன செய்யலும் அதுக்கேற்ற மாதிரி பலங்களை பயன்படுத்திக் கொள்றதுக்காக, பலவீனங்களை வந்து இழிவுபடுத்திக் கொள்றதுக்காக, சந்தர்ப்பங்களை பயன்படுத்துறதுக்காக, அச்சுறுத்தல்களுக்கு ஏற்றவாறு தயாராகி கொள்றதுக்கு இதை என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா இந்த சொற்பகுப்பாயினூடாக வணிகம் ஒன்றுக்கு கிடைக்கிற அனுகூலங்களாக சொல்லணும். ரைட். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 9வது கேள்வியா போட்டிக்கிறேன். 10வது வந்து கேள்வி என்னண்டா, 2018ஆம் ஆண்டுல அஸ்வினி என்பவர் தொழில்சார் கற்கை நெறியொன்றை பூர்த்தி செய்ததன் பின்னர் ஆர்த்தி எனும் பெயர்ல அழகுக்கலை நிலையம் ஒன்று இந்த கொஸ்டின் வந்து நாங்க பார்த்தோம் தானே? பார்த்தோம். ஆனா இதுல வந்து இது வேற இது அப்படின்னு சொன்னா ஆனா அவன்னா ஈனா ஈன்னா அப்படின்னு சொல்லி போட்டு வரும் தானே? அதுல இது வேற கேள்வியா கேட்டுக்கிறான். ஆனா இந்த அந்த பந்தி வந்து நாங்க வாசிச்சோமா இல்லையானு? வாசிச்சோம் சார். ரைட். இப்ப இதுல என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இவ்வணிகத்தின் பலங்கள் இரண்டையும் பலவீனங்கள் இரண்டையும் வந்து பட்டியலிடுக. இல்லைங்க நான் சொல்றது இப்படியான கேள்வி வந்து பாஸ் பேப்பர்ல வினாவப்படுது. சோ எப்படி ஆன்சர் பண்ணணும்? அதுல ஈக்கிற அந்த பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்னன்றதை நீங்க தெளிவாக நீங்க முதலாவது பலம். பலம்னு சொன்னா என்ன? அதாவது நிறுவனத்துக்குள்ள காணப்படுற விடயங்கள். இல்லைங்க நிறுவனத்துக்குள்ள ஒரு உரிமையாளர்கிட்டயோ அல்லது ஒரு முகாமையாளர்கிட்டயோ அல்லது ஒரு எனது ஊழியர்கள்ட்டையோ இல்லைங்கண்ணா, அதாவது அகச்சூழல் வந்து அறிந்து கொள்ளணும். அகச்சூழல் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாங்க எதை எதை வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளணும்? நிறுவனத்திலே இருக்கிற நிறுவனத்துல காணப்படுற எதை எதை தெரிஞ்சு கொள்ளணும்? அதாவது நிறுவனத்தின் அகச்சூழலை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா
நிறுவனத்துல இருக்கிற பலம் பலம் என்ன, அதுண்ட பலவீனம் என்றதை விளங்கி கொண்டாலே எங்களுக்கு என்ன செய்யலும், நிறுவனத்தின் அகச்சூழல்ல இருக்கிற அந்த அகச்சூழல் விடயங்களை நாங்க என்ன செய்யலும்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ள இயலும். விளங்கினா அதே மாதிரி நிறுவனத்தின் புறச்சூழல், அதாவது நிறுவனத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்களை நாங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எதை ஆராய்ச்சி செய்யணும்? எது எது நிறுவனத்தின் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்கள். வெரி குட். வேலை என்ன சொல்றது, வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும். சரியா? அப்ப இதுல என்ன கேட்டுக்கிறான், பலம் பலவீனம். பலம் பலவீனம். பலம் என்ன, அஸ்வின் வந்து தொழில்சார் கற்கை நெறிய பூர்த்தி செய்யறது, அது ஒரு பலம் அப்படின்னு சொன்னா அந்த விடயம் சம்பந்தமா என்ன சொல்றது, அந்த தொழில்சார் கற்கை நெறிய அழகுக்கலை சம்பந்தமா வந்து அவன் என்ன செஞ்சுக்கிறான், ஒரு டிப்ளோமாவோ அல்லது அது சம்பந்தமா ஒரு இதொண்டு என்ன செஞ்சுக்கிறான், எடுத்துக்கிறான். அப்படி அது வந்து என்னது, ஒரு பலம் அவனுக்கு. அதே மாதிரி பயிற்றப்பட்ட ஊழியர்கள் காணப்படுறது அப்படின்னு சொன்னா வேலைக்கு அந்த அந்த வேலை சம்பந்தமா அந்த அழகுக்கலை நிலையத்துல வந்து வடிவமைப்பாயிக்கலாம், அல்லது வந்து அந்த சேவையை வழங்குறது சம்பந்தமான அந்த அறிவு இதாயிக்கலாம். அப்ப இதுகளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பழகிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது. அப்ப அப்படி அனுபவம் உள்ள பயிற்றப்பட்ட ஊழியர்கள் காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நிறுவனத்துக்கு இருக்கிற பலம். விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கணும். அது வந்து இந்த அஸ்வினின்ற அந்த அதாவது என்னது ஆர்த்தின்ற பெயர்ல இருக்கிற அந்த அழகு கலையத்துக்கு இருக்கிற ஒரு பலம். சரியோ? அதே மாதிரி மூன்றாவது என்ன, நவீன உபகரணங்களை வந்து பயன்படுத்துறது. இல்லைங்களா, நவீன உபகரணங்களை வந்து என்ன செய்யறான், 1,00,000க்கு வந்து அதாவது 5,00,000த்தையும் வந்து தனது சேமிப்பில் இருந்து 2,00,000 மொத்தம் 7,00,000 அவன் லேக்குது. 6,00,000க்கு வந்து கட்டிடம் ஒன்று கொள்ளணும் செஞ்சுட்டு ஒரு பேலன்ஸ் எவ்வளவு வைக்கும், 7,00,000 6,00,000 பண்ணா 1,00,000 1,00,000க்கு வந்து நவீன உபகரணங்களை இறக்குமதி செய்யறான். இப்ப நவீன உபகரணங்கள் விளங்கினா அதை வந்து இறக்குமதி அதை வந்து பயன்படுத்தினான் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது, பலம். அந்த பொருட்கள் சேவைகள் தரம் உயர்வாக இருக்கும். அந்த தரம் உயர்வாக சொன்னா பொருட்கள் சேவைகள் கேள்வி அதிகரிக்கும். கேள்வி அதிகரிக்குன்னு சொன்னா விற்பனை அதிகரிக்கும். விற்பனை அதிகரிக்குன்னு சொன்னா அந்த நிறுவனத்தின லாபம் அதிகரிக்கும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது, அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி பலவீனம் என்று சொன்னா கடன் மூலதனம் வந்து அதிகரிக்கிறது. ஏன் அது பாருங்க, அவன் சேமிப்புல இருக்கிற 2,00,000 தான் அவன் பயணிக்கிறான். ஆனா கடனாக எவ்வளவு பெற்றுக்கொள்றான், 5,00,000 பெற்று. அப்ப கடன் மூலதனம் அந்த அதிகரிக்கிறது வந்து என்னது, பலவீனம். என்ன திருப்பி செலுத்தணும், அதுக்கு வட்டி செலுத்தணும். விலைங்க என்ன சொல்றது, அப்ப எங்கட வருமானத்துல ஒரு குறை ஒன்று ஏற்படும். அதை வந்து நீங்க என்ன செய்ய, ஒரு அச்சம் உண்டிக்கும், திருப்பி செலுத்தணும்ன்ற ஒரு அச்சம் உண்டிக்கும். விலைங்கனா இதன் காரணமாக அது ஒரு பலனாக பலவீனமாக காணப்படுது. அதே மாதிரி என்னது, தொழிற்படு மூலதன பிரச்சனை. இல்லைங்களா, அதுவும் வந்து என்ன, இந்த நிறுவனத்துல காணப்படுற ஒரு பிரச்சனையாக காணப்படுது. இல்லைங்களா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் பலம் பலவீனம் அப்படின்ற விஷயம். இவ்வளவுதான் கேள்வி. 10 கேள்வி வந்து MCQலையும் பாட்டு கேள்வியிலையும் சொல்லிக்கிறேன். சரியா? இப்ப நான் உங்ககிட்ட வந்து சில விடயங்களை சொல்லுவேன். அதுல பலமா பலவீனமா வாய்ப்புகளா அச்சுறுத்தலான்னு சொல்லணும். விளங்கினா கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இயலுமை அதிகமாக காணப்படுறது. இது வந்து வாய்ப்பா அச்சுறுத்தலா பலனா பலவீனமா, பலமா பலவீனமா? கடனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாய்ப்பு. வெரி குட். விலை என்ன சொல்றது, இது ஒரு வாய்ப்பு. அதுல வாய்ப்பு டிரெக்டாவே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி போட்டியாளர்கள் அதிகமாக காணப்படுறது. அச்சுறுத்தல். அச்சுறுத்தல். வெரி குட். அதே மாதிரி அனுபவம் உள்ள ஊழியர்கள் காணப்படுறது. பலம். பலம். அதே மாதிரி அனுபவமற்ற ஊழியர்கள் காணப்படுறது. பலவீனம். பலவீனம். அதே மாதிரி நவீன உபகரணங்கள பயன்பாடு இல்லாமை. நவீன உபகரணங்களை வந்து பயன்படுத்தாமை என்னது, அச்சுறுத்தல். அச்சுறுத்தலா பலவீனமா? என்ன அது, நிறுவன பலவீனம். இல்லைங்க நான் சொல்றது, அது வந்து அகச்சூழல் தானே. இல்லைங்கண்ணா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தின் வரி வருவாய் அதிகரிக்கிறது. அதாவது அரசாங்கத்தின்
அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி செலுத்த வேண்டிகிறது. அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி செலுத்த வேண்டிகிறது என்னது? பலமா, பலவீனமா, அச்சுறுத்தலா, வாய்ப்பா? அச்சுறுத்தல். அச்சுறுத்தல். இல்லைங்க நான் சொல்றது. அதே மாதிரி ரைட். இப்படியாக வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு ஒரு பந்திய தந்து நிறைய விஷயங்கள் அப்படி கேட்கிற டைம்ல நீங்க என்ன செய்யணும்டா, ஆன்சர் பண்ணி அது பலமா, அது வந்து அகச்சூழலா, புறச்சூழலை வந்து விளக்குறதுக்காக சொல்றானா, புறச்சூழலோட தீமையா, நன்மையா, அதை பார்த்து நீங்க என்ன செய்யணும், அச்சுறுத்தலா, வாய்ப்பா, பலமா, பலவீனமான்றத நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? தான் ஸ்வொட் பகுப்பாய்வுல நாங்க பார்க்கிற மிக பிரதானமான விஷயம். இது வந்து திருப்பி 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 பாஸ் பேப்பர் கேள்விகள்ல கேட்டுக்கொண்டு இருக்கிறான். சரி, அப்ப நான் வந்து முழுமையா வந்து இந்த யூனிட் விடயங்களை வந்து திருப்பி ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன கேஸ்ன்னு சொன்னால், முதலாவது விடயம் என்னென்றால், நீங்க வணிகம்னா என்ன, தேவைகள் தேவைகள் அப்படின்னு சொன்னா என்ன, அதே மாதிரி விருப்பம் அப்படின்னு சொன்னா என்ன, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அது மாதிரி என்னது, தேவை விருப்பங்களுக்கு இடையிலான பண்புகள், தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு. சரியோ? அதே மாதிரி உற்பத்தி உற்பத்தி அப்படின்னு சொன்னா என்ன, இல்லைங்க நான் சொல்றது. அதே மாதிரி பொருட்கள் சேவைகள்னா என்ன, பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடு என்ன, ஒரு வணிகம் ஒன்றோட பண்பு, இல்லைங்கண்ணா. வணிகம் ஒன்றோட பண்பு நான்கு சொல்லுங்க பாப்போம். வணிகம் ஒன்றோட பண்பு நான்கு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. வணிகம் ஒன்றோட பண்பு நான்கு. விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறல், விற்பனை அல்லது பரிமாற்றம் தொடர்ச்சியாக இடம்பெறல், இடரொன்றை கொண்டிருத்தல், நோக்கம் ஒன்றை கொண்டிருத்தல். வெரி குட். வேலை என்ன சொல்றது, விருப்பங்களை தோற்றுவிக்கிறது, பொருளாதார கர்மம் ஒன்றாக காணப்பட்டது, நட்ட இடர் காணப்பட்டது, ரைட். லாபத்தினால ஊக்கப்படுத்தப்பட்டது, தொடர்ச்சியாக கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது, பொருட்கள் சேவைகள் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது, விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெற்றது. இதெல்லாம் வந்து என்ன, வணிகம் ஒன்றோட பண்பு. இதை விளங்கிக் கொள்ளணும். சரியோ? அது மாதிரி அதுல விளக்கங்களை வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்ப வணிகம் ஒன்றோட பிரதான கர்மங்கள் அப்படின்னு சொல்ல போக்குள்ள என்னென்ன கர்மம் வரும்? பிரதான கர்மங்கள் 2. வணிகம் ஒன்றோட பிரதான கர்மங்கள் 2 அப்படின்னு சொன்னா என்ன? முதலாவது விடயம் என்ன? மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறது. இரண்டாவது விடயம் என்ன? வெரி குட். வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிறது. இல்லைங்க நான் சொல்றது, வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிறது. இதுதான் வந்து என்னன்னா வணிகமோட பிரதான கர்மம். ஏன்னா எம்சிக்யூகளுக்கு கட்டாயம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. இதையும் தெளிவாக நினைக்கணும். வணிகமோட பிரதான கர்மம் என்ன? மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறது, வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிறது. சரி, அதே மாதிரி பல்வேறு நோக்கங்கள், வணிகமோட நோக்கங்கள், அதை விளங்கிக் கொள்ளணும். சரியோ? இவ்வளவுதான் நீங்க வந்து என்ன செய்யணும், இந்த 1.1 விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி 1.2, அதாவது 2வது தேர்ச்சி மட்டத்தினூடாக வணிகமோட வணிகங்களோட பரம்பலும் அதன் போக்குகளும், அதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன விஷயம். அதே மாதிரி 3வது விடயத்தினூடாக வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய நேதிகள், அதுவும் உங்களுக்கு சொன்னேன். உற்பத்தி தன்மையின் அடிப்படையில் முதலாம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, உரிமையின் அடிப்படையில பொதுத்துறை, தனியார் துறை, நோக்கத்தின் அடிப்படையில லாப நோக்கமற்ற வணிகம், அதே மாதிரி பருமனின் அடிப்படையில சிறிய அளவு அல்லது பாரிய சிறிய அளவு மற்றும் நடுத்தர அளவு, 2வது வந்து பாரிய அளவு, அதே மாதிரி துறையின் அடிப்படையில விவசாயம், கைத்தொழில், வர்த்தகம், இப்படி நாங்க என்ன செய்யலும், வகைப்படுத்த இயலும். சரியோ? அதே மாதிரி வந்து 4வது விடயம் உள்ளீடுகள்னா என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். சரியோ? 1.4 விடயத்துல சரி, உள்ளீடுகள்னா என்ன, வெளியீடுகள்னா என்ன, அதுக்கிடையிலான தொடர்பு என்ன. அதே மாதிரி 5வது தேர்ச்சி மட்டத்துல வந்து வணிகம் தொடர்பாக அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள், வணிகம் தொடர்பாக அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் 4 பேர் கேட்டவங்க வந்து யார் யார் சொல்லுங்க. சிம்பிளான விஷயம். வணிகம் ஒன்றுல வந்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் 4 குறிப்பிடுங்கன்னு சொன்னா யார் யாரு? குயிக்கா. உரிமையாளர், ஆ ஊழியர், கடன் கொடுத்தர், அரசு.
வெரி குட். இதெல்லாம் என்ன சொல்றது? உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், கடன் கொடுத்தோர், வாடிக்கையாளர், வழங்குனர்கள், பல்வேறு முதலீட்டாளர்கள், அரசு, பொதுமக்கள், இதெல்லாம் என்ன சொல்றது? இவர்கள் என்ன சொன்னா வணிகம் தொடர்பாக அக்கறை செலுத்துற பிரிவினர்கள். இவங்க சம்பந்தமா வந்து விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி வணிக சூழல், வணிக 1.6 வணிக சூழலை வந்து 2 வகைகளாக வகைப்படுத்தும். என்னென்ன சூழல்? 2 வகைகளாக வகைப்படுத்தும். என்னென்ன சூழல்? அகச்சூழல், அகச்சூழல், புறச்சூழல். அகச்சூழல், புறச்சூழல். என்ன சொல்றது? அதே மாதிரி இந்த அகச்சூழலை நாங்க என்ன சொல்லுவோம்? உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், வளங்கள், நிறுவன கட்டமைப்பு, நிறுவன கலாச்சாரம். அதே மாதிரி புறச்சூழலை வந்து நாங்க 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். என்னென்ன சூழல்? அண்மிய சூழல், பேரின அண்மிய சூழல் அல்லது அண்மிய சூழல் அல்லது வேலை சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2வது விடயம் பேரின சூழல். அண்மிய சூழல் என்ன? வாடிக்கையாளர், வழங்குனர், போட்டியாளர், புதிய முதலீட்டாளர், பிரதியீட்டு பொருட்களை உற்பத்தியில வந்து ஈடுபடுவோர், இதெல்லாம் யாரு? வேலை சூழலுக்குரியது அல்லது அண்மைய சூழலுக்குரியது. பேரின சூழல் என்ன? பூகோள சூழல், அரசியல் சூழல், பொருளாதார சூழல், சட்ட சூழல், மக்கள் சூழல், தொழில்நுட்ப சூழல், இயற்கை சூழல், சமூக மற்றும் கலாச்சார சூழல், இதெல்லாம் வந்து என்ன? பேரின சூழலாக கருதப்படுது. இதை வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி வணிகத்தின் அகச்சூழல் காரணிகளை வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 1.7 ஊடாக அந்நிய சூழல் அல்லது வேலை சூழல் என்று சொல்லலாம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விரிவாக பார்க்கணும். அதே மாதிரி 1.9 கடைசி தேர்ச்சி மட்டத்தினூடாக பேரின சூழல் காரணிகளை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியா? இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து இந்த 1வது யூனிட்ல, அதாவது வணிகத்தின் அறிமுகம் அப்படின்ற ஒரு அழகுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம். சரியோ? இதுல வந்து கேள்விகள் வந்து ஒரு எப்படி கேட்கப்படுது அப்படின்றதுனால 20 கேள்வி, பார்ட் 1ல 10 கேள்வி, பார்ட் 2ல 10 கேள்வி பார்த்து முடிச்சுக்கணும். சரியோ? அப்ப இது சம்பந்தமா இது சரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்லயோ அல்லது குரூப்லயோ எனக்கு தனிப்பட்ட முறையிலேயோ வந்து அல்லது ஒரு கோல் ஒன்று அடிச்சோ என்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ள இயலும். சரி, அப்ப இதோட வந்து யூனிட் 1 முடியுது. யூனிட் 2 வந்து உங்களுக்கு நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன் எப்ப ஸ்டார்ட் பண்றது. ரைட்? அப்ப இதோட முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே மேம். Thank you, sir.